ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த குழுவில் சிறந்த ஆசிரியர்களையும் அவர்களுடைய மாணாக்கர்களையும் சிந்திக்கும் வகையில் இன்று தத்தாத்திரேயருடைய ஆசிரியர்களை சிந்திக்க உள்ளோம். இந்த தொடர் சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். ஒவ்வொரு சமயமும் நமது ஐயா அவர்கள் எந்த பாடலை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அந்த அந்த சமயத்திற்கு என்பதே ஒரு சிறந்த கருத்துக்களாக இருக்கும். அதையும் தெரிந்து கொள்வதற்கு ஆசையாக இருக்கின்றேன். நன்றி. நன்றி சார், நன்றி சார். இன்று கார்த்திகை மாதம் கடைசி நாள். நாளையிலிருந்து தை மாதம் தொடங்கி விடுகிறது. ஆகவே இன்றைய பிரேயர் சாங் இஸ் ஆன் லார்ட் முருகன். முருகா முருகா ஷண்முகா செந்தூரில் நின்றாடும் கந்தாகுகா, செந்தூரில் நின்றாடும் கந்தாகுகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தாகுகா, சிங்கார வேலாம் சிவசண்முகா, சிங்கார வேலாம் சிவசண்முகா, செந்தூரில் நின்றாடும் கந்தாகுகா, கார்த்திகை குமராம் கதிர்வேலவா, கார்த்திகை குமராம் கதிர்வேலவா, வயலூரவா வடிவேலவா, வயலூரவா வடிவேலவா, குன்றாடும் குமரோனே கூர்வேலவா, குன்றாடும் குமரோனே கூர்வேலவா, உலகாளும் தேவாம் எனையாளவா, குன்றாடும் குமரோனே கூர்வேலவா, உலகாளும் தேவா எனையாளவா, மாயவன் மருகா மருகோனேவா, மாயவன் மருகா மருகோனேவா, மனமோகனா மயில் வாகனா, வள்ளி மனமோகனா புள்ளி மயில் வாகனா, வேலோடு விளையாடும் வடிவேலவா, வேலோடு விளையாடும் வடிவேலவா, விரைந்தோடி வந்தெங்கள் வினை தீர்க்கவா, வேலோடு விளையாடும் வடிவேலவா, விரைந்தோடி வந்தெங்கள் வினை தீர்க்கவா, அருள் காட்ட உனக்கீடு இணையாரப்பா, அருள் காட்ட உனக்கீடு இணையாரப்பா, ஈடு இணையாரப்பா, அருள்வாயப்பா பழம் நீயப்பா, இங்கு வருவாயப்பா பழம் நீயப்பா, செந்தூரில் நின்றாடும் கந்தாகுகா, சிங்கார வேலாம் சிவசண்முகா, செந்தூரில் நின்றாடும் கந்தாகுகா, கந்தாகுகா, கதிர்வேலவா வடிவேலவா.
வணக்கம் சார். நன்றி சார். நன்றி. கார்த்திகை மாதத்தில் முருகருடைய பாடல் சிறப்பு. நன்றி. டு recollect, கிருஷ்ண அவதாரம் பூர்த்தியாகின்ற சமயத்திலே அது புரிந்து கொண்ட உத்தவர், கிருஷ்ணா நீ இல்லாமல் எனக்கு who will be my teacher என்று கேட்க, கிருஷ்ணர் தத்தாத்திரேயருடைய கதையை சொல்லி, தத்தாத்திரேயருக்கு எது மகாராஜா கேட்ட கேள்விக்கு, உங்களுக்கு யார் ஆசிரியராக இருக்கிறார்கள் இத்தகைய ஞானத்தையும் வாழ்வையும் பெறுவதற்கு என்ற கேள்விக்கு தத்தாத்திரேயர் சொன்ன பதிலை நான் உனக்கு சொல்கின்றேன் என்று சொல்லி கிருஷ்ணர் கூறியதாக அந்த தத்தாத்திரேயருடைய 24 ஆசிரியர்கள் பட்டியலிடப்படுகின்றது. அந்த பட்டியலிலே சென்ற வாரம் 9 ஆசிரியர்களை பற்றி நாம் சிந்தித்தோம். முதலாவது பூமி, பொறுமையை கற்றுக் கொடுக்கின்றது, எதையும் தாங்குகின்ற மனப்பான்மையை காட்டுகின்றது. வாயு, நறுமணமாக இருக்கட்டும், துர்நாற்றமாக இருக்கட்டும், அதில் மாட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய வேலையை செய்கின்றது காற்று. மூன்றாவது ஆகாயம், எங்கேயும் வியாபித்திருக்கின்ற தன்மையை தெரிவிக்கின்றது. நீர், தாகத்திற்கு அருந்துகின்றவர்களுக்கு எத்தகைய திருப்தியை தருகின்றதோ அவ்வாறு நம்மிடம் பழகின்றவர்களுக்கு நாம் மன திருப்தியை கொடுக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றது. நெருப்பு, சில இடங்களில் வெளிப்பட்டும் சில இடங்களில் மறைந்தும், விரைகில் தீயின பாலில் மறைந்துள்ளன என்று பார்த்தோம் அல்லவா, அது மாதிரி தேவையான சமயங்களிலே நம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தி, தேவையற்ற சமயங்களிலே அதை வெளிப்படுத்தாமல் உள்வாங்கிக் கொள்கின்ற தன்மையை நெருப்பிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். சந்திரன் மாதத்திலே பாதி நாட்கள் வளர்கின்றது, பாதி நாட்கள் தேய்கின்றது. இருந்தாலும் தன்னுடைய தன்மையை பாதிக்கப்படாமல் நிறுத்தாமல் தொடர்ந்து செய்கின்றதை சந்திரனிடமிருந்து கற்றுக்கொண்டேன். சூரியன் நீரை பூமியிலிருந்து நீராவியாக்கி பெறுகின்றது. ஆனால் அதை வைத்துக் கொள்ளாமல் வேறொரு இடத்தில் திருப்பி கொடுக்கின்றது மாதிரி சமுதாயத்திலே நாம் எதை பெற்றாலும் கற்றுக்கொண்டாலும் மற்றவர்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை சூரியன் காட்டுகின்றது. மாடப்புறா ஒரு கதையை பார்த்தோம், ஒரு குடும்பத்தினுடைய கதை. வாழ்நாளெல்லாம் அந்த ஆண் புறா அந்த குடும்பத்திற்கு உழைத்து விட்டு இறுதியில் வேடனிடம் மாட்டிக்கொண்ட அந்த புறாவையும் அதன் குஞ்சையும் காப்பாற்ற முடியாது என்று தெரிந்தும் அந்த வலையில் தானும் மாட்டிக்கொண்டு சிக்கி அழிந்தது மாதிரி குடும்ப உறவிலே அதீத பக்தி வைத்திருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை ஞானத்தை அடைவதற்காக அமையாது. அதனால எதிலையும் அதீத பக்தி, அன்பு இவையெல்லாம் பந்தத்தை இறுக்கி நம்முடைய ஞானத்தை குறைத்து விடுகின்றது என்பதை காட்டுகின்றது. 9 மலைப்பாம்பு, இருக்கும் இடத்திலே இருந்து கொண்டு உணவு கிடைத்தால் உண்டு, இல்லை என்றால் அது பட்டினியாக இருந்தாலும் அவஸ்தையாக இருந்தாலும் அங்கேயே இருக்கின்ற ஒரு வைராக்கிய தன்மையை மலைப்பாம்பு காட்டுகின்றது என்றவரை அவருடைய 9 ஆசிரியர்களை பார்த்தோம். இன்று 10. கடல். நதிகள் மழை பெய்து வெள்ள பெருக்கெடுத்து ஓடி அத்தனை நீரையும் கொண்டு வந்து கடலில் கொட்டினாலும் அது மகிழ்வதில்லை. அல்லது நம்முடைய காவேரி மாதிரி காவேரி பூம்பட்டினத்திலே வறண்டு போய் நதியிலிருந்து நீரே வராமல் இருந்தாலும் அங்கும் கடல் அதனாலே சோகப்படுவதில்லை. அது மகிழ்ச்சியில் துள்ளுவதும் இல்லை, ஏமாற்றத்திலே வருந்துவதும் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையிலே யாருக்கும் ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். அந்த ஏற்றத்திலும் இரக்கத்திலும் நிலை பாராமல் தியானத்தில் அமர்ந்து மெய்ப்பொருளை காண்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை கடல் நமக்கு காட்டுகின்றது. மற்றொன்று ஒரு முக்கியமான பாடம் நமக்கு கடலில் இருந்து கிடைக்கின்றது. கடற்கரைக்கு போனால் நாம் கிளிஞ்சல்களை பார்க்க முடிகின்றது.
அதனுடைய கடல் ஆழத்திலே இருக்கின்ற ரத்தினங்களையும் மற்ற பொக்கிஷங்களையும் பார்க்க முடிவதில்லை. அது தன்னிடத்தை மறைத்து வைத்துக் கொள்கின்றது. அதே மாதிரி ஞானத்தை தேடுகின்ற ஒருவனும் அந்த ஞான வைராக்கியத்தை மறைத்துக் கொண்டு வெளியில் எல்லோரையும் போல் இருந்து விட வேண்டும். அதனால தான் உண்மையான ஞானிகளை அடையாளம் காண்பது என்பது அரிது என்று ஏன் சொல்கின்றார்கள் என்றால், அவருடைய ஞான வைராக்கியத்தை கடல் மாதிரி அவர்கள் உள்ளே வைத்துக் கொண்டு வெளியே எளிமையாக வெளியே காட்டுவதில்லை. கடல் இன்னும் சில பாடங்களை நமக்கு தருகின்றது. அதனுடைய கம்பீரம், அதனுடைய ஆழம் காணாத இயல்பு, அதனை கடக்க இயலாத வலிமை, அதை கலக்க முடியாதிருத்தல், இப்படி வன்மையையும் நாம் கடலிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம் என்றார் 10வது ஆசிரியரான கடலிடமிருந்து. தத்தாத்திரேயர் தொடர்கின்றார். விட்டில் பூச்சி. இந்த கதை எல்லோருக்கும் தெரியும். ஒரு நெருப்பின் ஒளியிலோ விளக்கின் ஒளியிலேயோ கவரப்பட்டு வருகின்ற விட்டில் பூச்சி மிக அருகே வந்து இறுதியிலே அந்த நெருப்பிலேயே பட்டு விழுந்து தன் உயிரை இழந்து விடுகின்றது. சற்று தூரத்திலே அமர்ந்து அது அந்த வெளிச்சத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதற்கு ஆபத்து ஒன்றும் நேராது. ஆனால் அருகே நெருங்க வேண்டும் என்ற ஆவலினாலே நெருங்கி அந்த நெருப்பிலேயே விழுந்து உயிரை இழக்கின்றது. அவ்வாறு புலன்களை வெல்லாத அஞ்ஞானி இந்த உலகத்திலே மாயையால் உண்டாக்கப்பட்ட பொன், ஆடை, மண், பெண் ஆகியவற்றால் ஆசைப்பட்டு அறிவை தொலைத்து அவற்றிலேயே நெருங்கி அழிகின்றான். எனவே to maintain a distance is what we learn from விட்டில் பூச்சி. அது ரொம்ப முக்கியம். ஒரு தூரம், எதிலும் ஒரு தூரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையும் விட்டில் பூச்சியாக மாறிவிடும் என்பதனால் என்னுடைய 11வது ஆசிரியராக விட்டில் பூச்சி இருக்கின்றது என்றார் முனிவர். 12 தேனி. தேனி பூவுக்கு பூ அலைந்து விடாமல் உடைத்து அந்த பூக்களிலிருந்து தேனை சேகரித்து கொண்டு வந்து தன்னுடைய தேன் கூட்டிலே சேர்க்கின்றது. அப்படி சேர்க்கின்ற முறையிலே அந்த பூவை அது அழிப்பதில்லை. அந்த பூவை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்கின்றது. அந்த பூவிற்கு எந்த இம்சையும் இல்லாமலும் அது தொடர்ந்து இருக்கின்றபடியும் அந்த தேனி பார்த்து கொள்கின்றது. அதே மாதிரி ஞானியானவர் பல்வேறு நூல்களின் சாரத்தை அறிகின்ற முயற்சியிலே பல்வேறு ஆசிரியர்களை சென்று அறிவை பெறுகின்ற பொழுது அந்த ஆசிரியர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காமல், அசௌகரியத்தையும் கொடுக்காமல் அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதை தேனி எனக்கு காட்டுகின்றதால் அது என்னுடைய 12வது குரு என்றார். அடுத்து வேடன். இது ரொம்ப முக்கியமானது. இப்படி தேனி தன் வாழ்நாள் எல்லாம் பாடுபட்டு சேகரித்து வைத்த தேனை தான் உண்கின்றதா? நினைச்சு பாருங்க. தான் உண்பதில்லை. சரி, அங்கே வருகின்ற யாராவது ஒரு மனிதரிடம் தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது, உங்கள் உடலுக்கு நல்லது, நோய் குணங்களை தீர்க்கக்கூடியவை, எனவே இந்தாருங்கள், நான் சேகரித்து வைத்ததை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தேன் ஆடையிலிருந்து எடுத்து தருகின்றதா? அதுவும் இல்லை. மாறாக யாராவது ஒருவர் அதிலிருந்து தேனை சிலது பெற வேண்டும் என்று நினைத்து நெருங்கினால் அவரை கொட்டுகின்றது. அவர் தேனை எடுக்காமல் அவரிடம் சண்டை போடுகின்றது. இப்படி தானும் அருந்தாமல் பிறருக்கும் கொடுக்காமல் எடுக்க வருகிறவர்களிடமும் சண்டை போட்டுக்கொண்டு சேர்த்து வைத்து அந்த தேனி இறந்த பிறகு அல்லது அந்த தேனியை கொன்ற பிறகு அங்கு வருகின்ற வேடன் எல்லா தேனையும் எடுத்துக்கொண்டு சென்று அனுபவிக்கின்றான்.
இதை பார்க்கின்றார் தத்தாத்திரேயர். இந்த தேனி மாதிரி சேகரித்து வைத்து நாம் வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்த மாட்டோம். நாம் பிறருக்கு கொடுத்து அதை பயன்படுத்த மாட்டோம். பிறகு நாம் இறந்த பிறகு அதை யார் பெறுவார்கள், அனுபவிப்பார்கள் என்பதையும் நாம் அறிய மாட்டோம். அதனாலே இந்த தேனி மாதிரி இருக்கக்கூடாது என்ற பாடத்தை அவர் பெறுகின்றார். யாரோ அனுபவிப்பதற்காக நாம் சேகரிக்க வேண்டுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கின்றார். உணவை எடுப்பதற்காக மாத்திரமே இந்த கைகளை பயன்படுத்த வேண்டும். இந்த உணவை சேகரிக்கின்ற இடம் வெறுமனே நமது வயிறாக மாத்திரம்தான் இருக்க வேண்டும். வேற எதற்கும் உணவு சம்பந்தமாக நாம் சேகரிப்பதோ வேலைகள் செய்வதோ நமக்கு நமக்கு நன்மை தராது. ஏனென்றால் இறக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் விட்டு வெறுங்கையோடு செல்லும் பொழுது விட்டவைக்கு என்ன ஆகும் என்பதே நமக்கு தெரியாது. அப்படித்தான் நாம் புறப்பட வேண்டும். எனவே உணவு என்று இல்லை, பணம் என்ற எதையுமே நாம் சேர்த்து வைக்க ஆசைப்படக்கூடாது. தான தர்மங்களுக்கு அவற்றை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் சேர்த்து வைத்ததெல்லாம் வாழ்க்கையினுடைய அத்தனை முயற்சியும் யாரோ ஒருவன் வந்து பயன்படுத்துவானே ஒழிய அவன் யார் என்று கூட நமக்கு தெரியாது என்பதை இந்த வேடன் நமக்கு காட்டுகின்றான் என்றார். இதைத்தான் ஔவையார் இன்னும் கொஞ்சம் மண்டையடியாக சொன்னார் நல்வழியிலே. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். இந்த தேனி செஞ்சதை அப்படியே சொல்றாரு. அது தேனி ஒன்றும் ரொம்ப எளிமையா எடுக்கலையே. ஒரு 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 டிராப் தேன் எடுப்பதற்கு அது எவ்வளவு கிலோமீட்டர்கள் பறக்கின்றன, எத்தனை பூக்களை அது பூக்களில் அமர்ந்து அதை உறிஞ்சுகின்றன என்பதை நம்ம அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து படித்தார் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், பணத்தை யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைக்கின்றோம். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு இங்கு ஆவிதான் போயின பின். இந்த ஊட்டை இந்த குடிலை விட்டு இந்த தங்கி இருக்கின்ற உயிரானது போகின்ற பொழுது, எப்படி இந்த தேனி இறந்த பொழுது யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். யார் அனுபவிப்பார்கள்? யாரோ ஒருத்தவங்க அனுபவிக்க போறாங்க, அனுபவிக்காமலும் போகலாம். அது என்ன நடக்குது என்பது உனக்கு தெரியுமா? அதனாலதான் இந்த மானிடரை கேடுகட்ட மானிடர்னாரு. கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டு இங்கு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். அதனாலே உயிருடன் இருக்கும் பொழுதே அந்த பணத்தை நல்வழிக்கு பிற நன்மைக்கும் பயன்படுத்துங்கள் என்று ஔவையார் இந்த தேனியிடம் மூலம் அந்த தத்தாத்திரேயர் கற்றுக்கொண்டதை அப்படியே 4 வரிகளை சொல்கின்றார் நல்வழியிலே. அது நல்ல வழி. இங்கே நாம் நல்வழியெல்லாம் படிப்பதையே அப்படி ஒன்று இருக்கின்றது என்பதையும் நாம் மறந்துவிட்டு நம்முடைய வழி இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஓகே, அது வேடனிடமிருந்து கற்றுக்கொண்ட. தேனியிடமிருந்து ஒரு பாடம் உழைப்பு, வேடனிடமிருந்து ஒரு பாடம் சேர்த்து வைக்காதீர்கள், நல்வழிக்கு பயன்படுத்துங்கள் என்று. 14 யானை. இக்காட்டிலே தான் இருக்கின்றார் நம்முடைய தத்தாத்திரேயர். யானைகள் பிடிக்கின்ற வழக்கத்தை அவர் பார்க்கின்றார். ஒரு பெரிய ஆண் யானையை நம்முடைய வேலைகளுக்காக நாம் பிடிக்க வேண்டும் என்றால் அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு பெரிய குழியை வெட்டுகின்றார்கள். குழிக்கு அப்புறத்திலே ஒரு பெண் யானையை, வயது வந்த ஒரு பெண் யானையை ஒரு மரத்திலே கட்டி வைக்கின்றார்கள். அந்த குழியை லேசாக மரங்களை வைத்து மூடி வைக்கின்றார்கள். அந்த பெண் யானையை பார்த்த ஆண் யானை அதன் அருகிலே வருவதற்காக வேகமாக ஓடி வருகின்றது. அந்த குழி தோண்டி இருப்பதை பார்க்காமல் அதிலே காலை வைத்து அந்த குழியிலே விழுந்து மாட்டிக்கொள்கின்றது இவர்கள் மக்களிடம் அந்த ஆண் யானை. அரசர் மாதிரி அந்த காட்டிலே கிங் ஆஃப் த ஜங்கிள்ங்கிறாங்கல்ல என்று அலைய வேண்டிய என்று
கவலையின்றி திரிந்து கொண்டிருக்கின்ற அந்த யானை இப்பொழுது இந்த மக்களிடம் மாட்டிக்கொண்டு வாழ்நாளெல்லாம் அவர்களுக்காக உழைக்கின்றது. இது எதனாலே நடந்தது என்றால், அந்த உணர்ச்சியிலே, காமத்தினுடைய உணர்ச்சியிலே வசப்பட்டு சுற்றி இருக்கின்ற சூழ்நிலையை மறந்து 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 அந்த ஆசையினாலே இப்படியாக அந்த யானை தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கின்றது. இதே மாதிரிதான் பெண்கள் பின்னால் சுற்றுபவர்களும் துயரில் அகப்பட்டு வருந்த நேரிடும் என்ற பாடம் அந்த அந்த யானை எனக்கு அறிவுறுத்துகிறது என்றார். அதனாலே அந்த யானையை நான் 14வது ஆசிரியராக இருக்கின்றது என்றார். பட்டினத்தார் அப்படியே இந்த 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 கருத்தை சொல்கின்றார். காஞ்சிபுரத்திலே, காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை. ஒரு பெண் வருகின்றால், மிக அழகாக இருக்கின்றால், என்ன சொல்கின்றார் பட்டினத்தார் முன்னால? காதென்று, இது இவ்வளவு அழகா இருக்கின்ற இந்த உறுப்பு காது, காதென்று, மூக்கென்று, கண்ணென்று காட்டி, என் முன்னாலே காட்டி, என் கண்ணெதிரே, மொத்தத்திலே நான் அழகான பெண், மொத்தத்திலே கண்ணெதிரே மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை. மாதென்று சொல்லி வரும் மாயை, அது ஒரு மாயை, அது உண்மை கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், புரிஞ்சிக்காம மரளி விட்ட தூதென்று எண்ணாமல், அந்த பெண் யானையை யமன், மரளின யமன் விட்ட தூது என்று தெரிந்து கொள்ளாமல் அந்த யானை சுகத்திற்காக அந்த குழியிலே காலை வைத்து மாட்டிக்கொண்ட மாதிரி, அதே மாதிரி சொல்றாரு பாருங்க. மரளி விட்ட தூதென்று எண்ணாமல், அந்த மாதென்று சொல்லி என் முன்னே வந்து நிற்கும் பெண்ணை யமன் விட்ட தூதென்று தெரிந்து கொள்ளாமல் சுகமென்று நாடும் இத்துர்புத்தியை, அந்த பெண் ஒரு சுகத்தின் வடிவம் என்று அவளை நாடுகின்ற என்னுடைய இந்த துர்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கச்சி ஏகம்பனே. காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஏகாம்பரநாதனே, நான் என்னுடைய துர்புத்தியை ஏதென்று சொல்லுவேன் என்ற பாடல் அப்படியே நம்முடைய இந்த 14வது ஆசிரியர் யானையை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அடுத்து மான். இது கொஞ்சம் நல்ல பெரிய கதை. மான் 15வது ஆசிரியர். இந்த மானை காட்டிலே பிடிப்பதற்கு என்ன செய்வார்கள்? யானையை பிடிக்கின்ற மாதிரி இந்த ஆண் மானையை, பெண் மானையை கட்டி வைக்க மாட்டார்கள். மான் ரொம்ப டெலிகேட், அழகு, பிளசன்ட். அதற்கு இசை பிடிக்கும். இனிய இசையை அவர்கள் ஒலிக்க வைப்பார்கள். அந்த மான் என்ன செய்யும்? தன்னுடைய இரு காதுகளையும் அந்த திசை நோக்கி நீட்டி அந்த இசையிலே மயங்கி அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்று அந்த இசையை கேட்டுக்கொண்டிருக்கும் தன் காதுகளின் மூலம். அதனுடைய கவனம் எல்லாம் இரண்டு காதுகளையும், அதை நீங்க பார்க்கலாம், மானுடைய காது அந்த சமயத்துல முன்னோக்கி இருக்கும். காதை முன்னோக்கி வைத்து அந்த திசை வரும் ஒளியை நோக்கி அது நின்று கொண்டு அந்த இசையை கேட்டுக்கொண்டிருக்கும். இப்படி இரு காதுகளையும் நீட்டி மெய் மறந்து நிற்கும் மானை இதுதான் தக்க தருணம் என்று இமைக்கும் நேரத்திலே வேடர்கள் வலை வீசி அந்த மானை பிடித்து விடுவர். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 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 ஞான வேட்கையிலே இருக்கின்ற ஒருவன் இப்படி இன்பம் அது இசையாக இருந்தால் கூட இன்பம் தருகின்ற எவையாக இருந்தாலும் அதில் கவனம் செலுத்தாமல் இறைவன் ஒருவனையே சிந்தையில் வைத்து சிந்தை செலுத்தினால்தான் ஞானத்தை பெற முடியுமே ஒன்றி, இவ்வாறு நமக்கு இன்பம் தருகின்றவற்றிலெல்லாம் மனதை திருப்பினால் அந்த மான் மாதிரி அவதிதான் நம்மை வந்து சேரும் என்று சொல்லி தந்தது இந்த மான் என்கின்றார் தத்தாத்திரேயர். இதற்கு அப்படியே ஒரு நிகழ்ச்சி, ஒரு சான்று நிகழ்ச்சி ஒன்று இருக்கின்றது ராமாயணத்திலே. அப்படியே இந்த மான் நிகழ்ச்சி அப்படியே வருகின்றது. மான், அதனுடைய இசை எல்லாம் வருகின்றது. என்னன்னா, அயோத்தியிலே தசரதன் நீண்ட நாட்களாக
புத்திரர்கள் இன்றி மிகவும் சோகத்திலே இருக்கின்றார். தன்னுடைய குரு வசிஷ்டரிடம் இப்படி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றனே, என்ன செய்வது? அரசன் எனக்கு பிறகு வாரிசு வேண்டாமா இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு என்று கேட்க, அவர் புத்திர காம இஷ்டி, புத்திர காமேட்டின் பேரு, புத்திர பிளஸ் காமம் பிளஸ் இஷ்டி, அந்த அந்த யாகத்தை செய்தால், சென்ற வாரம் கூட சாய்குமார் ஸ்ரீராம் சாய்ராம் இந்த யாகத்தை அவருடைய நிகழ்ச்சியில சொன்னார் என்று நினைக்கின்றேன். இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்தால் இந்த இந்த உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் என்கின்றார் முனிவர். ஆனால் அதை செய்து முடிப்பதற்கு ஒரு துறவி தேவை என்கின்றார். யார் என்று கேட்க அதற்கு சொல்கின்றார், உலகம் உண்டாகுவதற்கு முன்னாலே காசிப முனிவர் இருந்தார். அவர்தான் எல்லா உயிர்களுக்கும் தாவர வர்க்கத்திற்கும் காசிப பிரஜாபதி தான் முதல் உண்டாக்குவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அதனால்தான் உலகத்திற்கேயே காசினி என்று ஒரு பெயர். எதனாலன்னா காசிப முனிவரால் தான் வந்தது என்பதனாலே காசினி என்ற ஒரு பெயர். அவருக்கு ஒரு மைந்தர் விபாண்டகர் என்று ஒரு பெயர், ஒரு மைந்தர். என்ன அவருக்கு எல்லாருமே மைந்தர் தான். காசிப மைந்தர் தான் ஃபர்ஸ்ட். தேவர்களிலிருந்து மிக தாழ்ந்த தாவரம் வர்க்கம் வரை எல்லாத்துக்கும் அவர் தான் அப்பா. அதிலே ஒருவர் விபாண்டகர். அந்த விபாண்டகருக்கு ஒரு பையன் ரசிய சிறுங்கர்னா தலையிலே மான் மாதிரி கொம்பு முளைத்தவர்னு பேர். தமிழ்ல கலைக்கோட்டு முனிவர். கலைனா மானு, கோட்டுன்னா கொம்பு, கலைக்கோட்டு முனிவர்னா மான் மாதிரி கொம்பு உடையவர் அப்படின்னு பேரு. பெரிய ஞானி. அதனாலதான் தலையில பாத்தீங்கன்னா, படத்துல பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கு மேல 2 மான் கொம்பு இருக்கும். அவன் கொம்பனான்னு கேக்குறாங்கல்ல, தலையில இருக்கு கொம்பு முளைச்சிருக்கான்னு கேக்குறாங்கல்ல, அது என்ன அப்படின்னா கொம்பு முளைச்சது யாருன்னா கலைக்கோட்டு முனிவர் ருஷ்ய சிறுங்கர். அவ்வளவு பெரிய ஆளு அவரு, ருஷ்ய சிறுங்கர் அவரு. காசிப முனிவருக்கு பேரன் அவரு. இப்படி பீத்திக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு கொம்பு முளைச்சவர்னு சொல்றாங்கல்ல, அது அந்த மொழி இவரை வைத்துதான் வந்தது. இந்த கலைக்கோட்டு முனிவரை வைத்து நாம் யாகத்தை, அந்த புத்திர கோஷ யாகத்தை பூர்த்தி செய்தால் கண்டிப்பாக குழந்தை பேரு உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கின்றார். சரி, அந்த அந்த கலைக்கோட்டு முனிவரை எப்படி நம்முடைய அயோத்திக்கு அழைத்து வருவது என்று தசரதன் கேட்கின்றார். அவர் காட்டிலே அருந்தவம் செய்து கொண்டிருப்பாரே, அவர் எப்படி நாம் அழைத்து வருவது என்று கேட்க, அவர் இப்பொழுது காட்டிலே இல்லை, அங்க தேசத்திலே வசிக்கின்றார் என்று சொல்கின்றார். அது எப்படி அங்க தேசத்திற்கு அங்கு வந்தார் என்று சொல்ல, அந்த நிகழ்ச்சியை தசரதனுக்கு வசிஷ்ட முனிவர் சொல்கின்றார். காட்டிலே தான் இருந்தார். யாரு? இந்த ருஷ்ய சிறுங்கர் கலைக்கோட்டு முனிவர் காட்டில் தான் இருந்தார். அப்பொழுது ஒரு மனு வம்சத்திலே ரோமநாதன் என்ற ஒரு அரசன் இருந்தான். ரோமநாதன் என்றால் கால்களிலே ரோமங்களை உடையவன் என்று பெயர், காலில் மயிர் உள்ளவன். அவன் அங்க தேசத்திற்கு அரசனாக இருந்தான். அந்த நாட்டிலே மழை பெய்யாமல் பல வருடங்களுக்கு தொடர்ந்து வறட்சி இருந்த காரணத்தினாலே, மழை பெய்தா என்ன, மண்ணுலகத்திலையும் மக்கள் வாழ முடியாது, தேவலோகத்திலையும் பூஜைகள் சிறக்காதுன்னு சொன்னார்ல வள்ளுவர். அப்படி இருக்கின்ற பொழுது மனிதனுக்கு நீர் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? எந்த ஆகாரமுமே இல்லாமல் போய்விடுமே, என்ன செய்வது என்று அவன் தன்னுடைய அமைச்சர்களை கேட்க, இந்த கலைக்கோட்டு முனிவர் காட்டிலே இருக்கின்றார், அவரை அழைத்து வந்து நம்முடைய நாட்டிலே அவருடைய காலடி பட்டால் போதும் மழை பெய்விடும் என்கிறார். இப்ப கதைக்குள் கதை. தசரதன் அயோத்தியிலே புத்திர கோஷ்டி யாகத்தை செய்வதற்கு அயோத்திக்கு வர வேண்டும் என்றால், வந்தால் குழந்தை பிறக்கும் என்றால், அங்கே அந்த அங்க தேசத்திலே இவருடைய காலடி பட்டால் மழை பெய்யும் என்று அரசருக்கு சொல்கின்றார்கள். எப்படி அந்த ருஷ்ய சிறுங்கரை அங்க தேசத்திற்கு அழைத்து வருவது என்று மன்னன் ஒரு அமைச்சரவையை கூப்பிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு கேட்கின்றான். என்ன கேள்வி பாருங்க. ஓத நெடும் கடலாடை உலகினில் வாழ் மனிதர் விலங்கனவே உண்ணும் கோதில் குணத்து அருந்தவனை கொணரும் வகை யாவது என்று குனிக்கும் வேலை. அந்த அருந்தவனை கொணரும் வகை,
கொண்டு வருகின்ற வகை யாது என்று குனிக்கும் வேலை என்று ஆராய்ச்சி செய்தார்கள் அந்த அரசபையிலே. அந்த அந்த அருந்தவனுக்கு ஒரு அடைமொழி போட்டார். ஒரு அடைமொழியில நிறைய அடைமொழி. கோதில் குணத்து அருந்தவனை. குணத்து அருந்தவனைனாலே தவன்னாலே தவம் செய்தவன், அருந்தவம்னா அரிய பெரிய தவங்களை செய்தவன் இந்த கலைக்கோட்டு முனிவன். கோதில் குணத்து அருந்தவனைன்னா நல்ல குணங்கள் இருந்தாலும், நல்ல குணம் இருக்குப்பா, கொஞ்சம் கெட்ட குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்ல. கோது இல் குற்றமில்லாத இல்லாதவையும் அரும் குணங்களையே நிறைந்திருக்கின்றவனும் அருந்தவத்தை செய்து கொண்டிருக்கின்றவனுமாகிய இந்த கலைக்கோட்டு முனிவர். இது 2வது லைன். முதல் லைன்ல என்ன சொன்னாரு? ஓத நெடும் கடலாடை உலகினில் வாழ் மனிதர் விலங்கனவே உண்ணும். இங்கதான் வருது கதையினுடைய சூட்சமம். இவருடைய அப்பா அந்த விபாண்டகர் சொன்னல, அந்த விபாண்டகர் காட்டிலே நேரம் கிடைச்சா காலையில 7 மணிக்கு நாங்க மாரியம்மன் கூட படுத்துறோம். ரொம்ப விசேஷம். சரிங்க. நன்றி. அந்த விபாண்ட முனிவர் தன்னுடைய மகனை ரிஷிசிங்கரை வளர்க்கின்ற பொழுது உலகத்திற்கே காட்டாமல் வளர்த்தார். வேதத்திலையும் எல்லா ஞானத்திலையும் கம்ப்ளீட் நாலேஜ் வைத்திருந்த அந்த ரிஷிசிங்கருக்கு உலகம் மாத்திரம் என்ன நடைமுறை என்ன என்பது தெரியாமல் அந்த காட்டிலே இருக்கின்ற மரங்கள், பழங்கள் முக்கியமா வருது இந்த கதையில. பழங்கள், தன்னுடைய மகன், இத்தனை மாத்திரமே பிளஸ் பியூர் ஞானம். இதுதான் ரிஷிசிங்கராக இருந்தார். அதனால யாராவது ஒரு மனிதர்களை அவர் பார்க்க நேர்ந்தால் விலங்குக்கும் மனிதருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது என்று தெரியாமல் அது வேற ஒரு உருவத்திலே இருக்கின்ற விலங்கு என்று நினைத்த அளவில் மனிதரை பற்றி அவருக்கு தெரியும். ஓத நெடும் கடலை ஆடையாக வைத்த இந்த உலகினில் வாழ் மனிதர்கள் விலங்கனவே உண்ணும், அவர்களும் விலங்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற கோதில் குணத்து அருந்தவனை கொணரும் வகை யாவது என்று குனிக்கும் வேலை அழைத்துக் கொண்டு வருவது எப்படி என்று சிந்தித்த பொழுது அந்த எல்லோரும் அமைச்சர்களும் மற்றவர்களும் வெவ்வேறு வகையான வழிமுறைகளை சொல்கின்றார்கள். என்ன சொல்லியிருப்பாங்க? வீரன் சொல்லியிருப்பான், போய் கடத்திட்டு வந்துள்ளான்னு. எல்லாம் அவங்க அப்பா இருக்கின்ற போது ஒன்றும் நடக்காது, சபித்து விடுவார் என்று சொல்ல, அந்த அரசபையிலேயே இருந்த விலைமாதர்கள், பெண்கள், கணிகையர் எழுஞ்சி அந்த அரசனிடம் சொல்கின்றார்கள், ஐயா, இந்த பொறுப்பை எங்களிடம் கொடுத்து விடுங்கள், உங்களுடைய முனிவரை நாங்கள் இங்கு அழைத்து வருகிறோம்னு. அதுல அந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. லிட்ரேச்சர் என்றாலே the attention to the details. இந்த பாடல் அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. அந்த பெண்கள் எழுந்தார்கள் சொல்ல வேண்டியதானே. அந்த பெண்கள் எழுந்தார்கள், நாங்கள் அந்த முனிவரை அழைத்து வருகின்றோம் மயக்கின்னு சொல்ல வேண்டியதானே. என்ன அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்க. ஜோதி நுதல் என்றால் நெற்றி, அப்படியே ஒளி பொருந்திய நெற்றி, கரு நெடும் கண்ணிலே மை போடாமலேயே கருமையான நீண்ட கூர்மையான கண்கள், கரு நெடுங்கண், துவர் இதழ்வாய், துவர்னா பவளம் போன்ற இதழ்களை உடைய வாய், துவர் இதழ்வாய், தரளம் நகை, தரளம்னா முத்து, நகைன்னு என்ன? நகைனா கழுத்துல போடுற நகை இல்லை, நகைன்னா சிரிக்கும் பொழுது நமக்கு தெரிவது அதனுடைய பற்கள், அந்த பற்கள் முத்து மாதிரி இருக்கின்றன. இப்படி பாருங்க, தரளம் நகை, முத்து போன்ற பற்கள், துணை மென் கொங்கை மாதர் எழுந்து, இப்படிப்பட்ட இந்த பெண்கள் எழுந்து, யாம் ஏகி, நாங்கள் அந்த காட்டிற்கு சென்று யாம் ஏகி அருந்தவனை கொணர்ந்தும் என வணக்கம் செய்தார். இத்திரு துறந்து ஏகுன்னு சொன்னார்ல ராமாயணத்தில், அது மாதிரி யாம் ஏகி, யாம் அங்கு சென்று அருந்தவனை, அந்த நீங்க சொன்ன அருந்தவனை கொண்டு வருவோம் என வணக்கம் செய்தார். வணங்கி அந்த அரசனிடம் என்ன பண்பா பேசியிருக்காங்க பாருங்க அந்த பெண்கள். வணங்கி நாங்கள் அவனை அழைத்து வருகின்றோம் என்று சொன்னார்கள். வணக்கம் செய்து சொன்னார்கள் என வணக்கம் செய்தார். என்ன, அது ஒரு பெரிய அரசபை. இந்த விலைமாதர்கள் எழுந்து யாரும் செய்ய முடியாத ஒன்றை நாங்கள் செய்கிறோம்னு சொன்னா பிக் ரிஸ்க் இல்லையா? அதனால அவ்வளவு பணிவுடன் வணக்கம் சொல்லி அவர்கள் வணக்கம் செய்து அதை சொன்னார்கள், தங்களுடைய குறிக்கோளை சொன்னார்கள். ஆங்கு அவர் அம்மொழி உரைப்ப, அப்படி அவர்கள் சொல்ல அரசன் மகிழ்ந்து என்ன செய்யறான் பாருங்க அரசன். அவருக்கு அணி
தூசு ஆதி ஆய பாங்குகள் மற்றவை அருளி. அணின்னா அணிகலன்கள், நல்ல விலை விலை அதிகமற்ற விலை மதிப்பற்ற. தூசுன்னா புடவை துணிமணிகள். தூசு ஆதி ஆய ஆபரணங்கள், சேலைகள் முதலியவற்றையும் பாங்குல மற்றவை அருளி. இன்னும் அவர்கள் அணிய வேண்டியது அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து, வாசனை திரவியங்கள் இது மாதிரி பாங்குல மற்றவை அருளி. பனி பிறையை பழித்த நுதல். இப்ப இந்த பெண்கள் தங்களுடைய அழகினால் தான் இந்த ருசியசிறுங்கரை மயக்க வேண்டும். ஆல்ரெடி அந்த பெண்களுடைய அழகை பற்றி இன்னார்கள் எழுந்து இது சொன்னார்கள் சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு எம்பசைஸ் திருப்பியும் வருது பாருங்க. பனி பிறையை பழித்த நுதல். பனினா குளிர்ச்சி, பிறைனா நெற்றி, குளிர்ந்த சந்திரனை போன்ற நெற்றியை பழித்த, சந்திரனை போல இல்ல, சந்திரனை தூக்கி சாப்பிடுற மாதிரி பிறையை பழித்த நுதல் நெற்றியுடைய பனைத்த வெய்த்தோல், பனைமர மூங்கில், மென்மையான மூங்கில் மாதிரி தோள்களை உடைய, ஏங்கும் இடை தடித்த முளை இருண்ட குழல் மருண்ட விழி இலவம் செவ்வாய். என்ன உருவத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஏங்கும் இடை, வாடிய இடை, தடித்த முளை, இருண்ட குழல், நல்ல கருப்பான கரிய நிறமுடைய தலைமுடி. அப்ப இந்த கருப்பு மேல தலைமுடி கருப்பா இருக்கிறதுக்கு ஒரு இது இருந்திருக்கு போல இருக்கு. இருண்ட குழல், மருண்ட விழி, மான் மாதிரி மருண்ட விழி, இலவம் செவ்வாய், இலவம் பஞ்சு மாதிரி சிவந்த வாயை உடைய, வாயை இப்படின்னு அந்த ராஜா அந்த பெண்களை பார்த்து சொல்லிட்டு, இது எதுக்கு ஒண்ணா சொல்றேன்னு, நான் எல்லாத்தையும் உங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா பூங்கொடியீர் அப்படின்னாரு. பூங்கொடி மாதிரி அழகாக இருக்கின்ற பெண்களே, ஏகும் என, நாங்க போறோம்னு சொன்னாங்கல்ல, யாம் ஏகி அருந்தவனை கொணர்ந்தோம்னு சொன்னாங்கல்ல, அதே ராஜா சொல்றாரு. ஏகும் என போங்க, காட்டுக்கு போங்க, தொழுது இறைஞ்சி ரதம் மிசை போயினாரே. நன்றி என்று சொல்லி அரசனை தொழுது ரதம் இசை போயினாரே, பெரிய ரதத்திலே ஏறி அவர்கள் காட்டிற்கு சென்றார்கள். காட்டிற்கு சென்று நம்முடைய கலைக்கோட்டு முனிவர் இருக்கின்ற இடத்திற்கு அருகிலே தங்களுடைய ஜாகையை போடுகின்றார்கள். அந்த 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 இளம் முனிவருடன் சேர்ந்து அவர் தந்தை இருப்பதையும் பார்க்கின்றார்கள். தந்தை இருக்கின்ற சமயத்திலே போனால் நாம் ஆபத்துக்கு உள்ளாகும் என்று தக்க சமயத்தை எதிர்பார்த்து ஒரு சமயம் தந்தை வெளியே சென்றிருந்த பொழுது, விபகண்ட முனிவர் வெளியே சென்றிருந்த பொழுது அவர்கள் ரிஷியசிருங்கரை சந்திக்கின்றனர். புதிதாக இதுவரை இல்லாத உருவங்களுடன் இந்த பெண்களை வந்திருப்பதை பார்த்துவிட்டு ரிஷியசிங்கர் தங்களுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து வந்து இறைவனுக்கு பூஜையிலே நம்ம இறைவன் வருகின்ற பொழுது அவர்களுக்கு உபசாரங்கள் செய்கின்ற முறை, பூஜை செய்கின்ற முறையிலே 16 உபசாரங்களுக்கு ஷோடச உபசாரங்கள்னு பேர். நீங்க அந்த கணபதி பூஜையெல்லாம் போய் உட்காந்துருந்தோம்னா நமக்கு தெரியும். அது ஸ்நானம், வஸ்திரம், கந்தம், அர்க்கியாமி, அர்க்கியம் கொடுப்பாங்க, அப்புறம் பாத்தியம், ஆசமனம், அப்படி போயிட்டே இருக்கும். அந்த இது உடை கொடுக்கிறது, கை கால் அலம்புவதற்கு நீர் கொடுப்பது, அமர்வதற்கு ஆசனம் கொடுப்பது, அப்புறம் பூநூல், அப்புறம் தூய்மையான ஆடை, அப்புறம் கந்தம், அதுக்கப்புறம் தீபம், இதெல்லாம் செய்து பழக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய அந்த கலைக்கோட்டு முனிவர், ஒருத்தர் வந்தால் இப்படித்தான் உபசாரம் செய்ய வேண்டும் என்பது கற்றிருந்ததனால் இந்த பெண்களை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து உபசாரங்கள் செய்து இறைவனுக்கு கொடுக்கின்ற மாதிரி பழங்களை கொடுக்கின்றார். இந்த பெண்களும் அவருக்கு நன்றி சொல்லி, நாங்களும் உங்களுக்கு உபசாரங்கள் செய்வதற்காக கொண்டு வந்திருக்கின்றோம், இதையும் நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லி மிக இனிமையான தின்பண்டங்களையும் கொழுக்கட்டைகளையும் மோதகம்னு பேர், மோதகங்களையும் பல வகையான இருப்பு பொருட்களையும் அவர்கள் நம்முடைய முனிவருக்கு கொடுக்க,
இந்த இந்த மனிதர்களையே விலங்குகள் என்று பார்க்கின்ற நம்முடைய முனிவர் இதுவரை சுவைத்திராத இந்த தின்பண்டங்களையும் கொழுக்கட்டைகளும் அவையும் ஒரு வகையான பழங்கள் என்று சொல்லி, இந்த பழங்கள் நான் உண்ணதே இல்லையே, இவ்வளவு இனிமையாக இருக்கின்றதே, சிறப்பாக இருக்கின்றது என்று சொல்லி பழங்கள் என்று நினைத்தே அந்த கலைக்கோட்டு முனிவர் அவற்றை உண்கின்றார். மாறுபட்ட சுவையினாலே மிகவும் ஆச்சரியமும் இன்பமும் அடைகின்றார். ஒரு பக்கம் மகிழ்வு, ஒரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு திகைப்பாகவும் இருக்கின்றது முனிவருக்கு. இந்த 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 தங்களுடைய வலையிலே சிறிது சிறிதாக சிக்கிக் கொண்டிருக்கின்றார் முனிவர் என்பதை தெரிந்து கொண்ட இந்த பெண்கள் தங்களுடைய சதங்கை ஒலிக்க, குண்டலம் அசைய, இடை துவள, மேலாடை சற்றே விலக, விழி அசைய, மோகன புன்னகையை வைத்து அவர்களை கவர்கின்றார்கள். அவர்களை தொட்டு தொட்டு பேசுகின்றார்கள். மிருதுவான தங்களுடைய உடம்பு படும்படி நடமாடுகின்றார்கள். ஏன் இந்த காட்டிலே வசிக்கின்றீர்கள் என்று மிக இனிமையான தங்களுடைய வார்த்தைகளினாலே அவரை கிறங்க அடிக்கின்றார்கள். இந்த மதுரமான வார்த்தைகளும் பார்வையும் அவருடைய உள்ளத்திலே புகுந்து என்னென்னவோ செய்தன. இருப்பினும் அந்த உணர்ச்சிகளை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி பல நாட்கள் நடக்க இந்த நம்முடைய இளம் துறவிக்கும் இந்த பெண்கள் எப்பொழுது வருவார்கள் என்ற ஏக்கம் ஏற்பட ஆரம்பித்தது. இதுதான் தக்க சமயம் என்று 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 புரிந்து கொண்ட இப்பெண்கள் தங்களுடைய பேரழகாலும், மிருதுவான உடல் உராய்வாலும், இனிமையான வாசனையாலும், சுவையான உணவுப் பொருள்களாலும், மதுரமான பேச்சாலும், சொக்க வைக்கும் குரலாலும், சுண்டி இருக்கும் கண் அசைவாலும் அவர்களை மயக்கி, இதைவிட உங்களை இன்னும் சிறப்பாக எங்களுடைய நாட்டிலே உபசரிக்க முடியும், தயவு செய்து அங்கே எழுந்து அருளுங்கள் என்று சொல்ல, இவர் தன்னை மறந்தார், தன்னுடைய தந்தையை மறந்தார், தன் வசித்திருக்கின்ற காட்டை மறந்து அந்த இவர்கள் பின்னாலேயே வந்துவிட்டார். அங்க தேசத்தில் கால் எடுத்து வைத்த அடுத்த நிமிடம் மழை பெரிதாக கொட்டியது. பஞ்சம் ஒழிந்தது. திடீரென்று மழை பெய்ததை தெரிந்து கொண்ட பார்த்த அரசன் கலைக்கோட்டு முனிவர் தன்னுடைய நாட்டிற்கு வந்து விட்டார் என்பதை தெரிந்து கொள்கின்றார். உடனே அவரை அழைத்து வந்து உண்மையை சொல்லி அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, இப்படி மழை பெய்ய வேண்டும், வறட்சியை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உங்களை இங்கு அழைத்து வந்தோம் என்று சொல்லி தன்னுடைய மகளையே அந்த முனிவருக்கு மனமுடித்து வைத்து தன் நாட்டிலேயே தங்க வைத்திருக்கின்றார். அந்த அங்க தேசத்திலே அவரை நாம் சென்று அழைத்து வந்தால் புத்திர கோஷ்டி யாகத்தை செய்து நாம் தங்களுக்கு புத்திரர்கள் பெற முடியும் என்று அந்த நிகழ்ச்சியை விவரிக்கின்றார் வசிஷ்டர். இதிலே எப்படி முதலிலே அந்த மான் தன்னுடைய காதை நீட்டி இசையிலே மயங்கியதோ அதே மாதிரி தான் இந்த மான் கொம்பை உடைய இந்த முனிவரையும் இந்த பெண்கள் முதலிலே தங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து கொண்டு தங்களுடைய இனிமையான குரலினாலே இசை எழுப்பி அவருடைய கவனத்தை ஈர்ந்து பின்புதான் அங்கே சென்று அவர் முன்னாலே தோன்றுகின்றார்கள். இறைவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டிய இந்த கலைக்கோட்டு முனிவர் ஒரு நிமிஷம் அந்த இசையிலே மயங்கியதால் தான் இந்த ராமாயணம் கதையெல்லாம் கேட்பாங்க. இந்த ஒரு கதை உண்டாகுவதற்கு மூல காரணம் என்னென்னு என்று கேட்பார்கள். சிலர் இந்த மாயம்மா நிகழ்ச்சிம்பாங்க, சில பேர் கைகையும்பாங்க, சில பேர் அந்த கைகைக்கு புத்தி சொன்ன அந்த கூனிம்பாங்க, எப்படி எத்தனையோ சொல்வார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அறியாதது இந்த கலைக்கோட்டு முனிவர் இந்த பெண்களுடைய இனிமையான குரலிலே தன்னை இழந்த காரணத்தினால்தான் அவர் முதலில் தசரதன் 4 குழந்தைகளை பெறுகின்ற நிகழ்ச்சியே நடக்கின்றது. அதனாலே இறை சிந்தனையில் இருக்கின்ற பொழுது எத்தகைய இன்பமும் நம்மை வழுக்கி விடுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை இந்த மான் தலையிலே மான் கொம்புகளுடைய கலைக்கோட்டு முனிவராக இருக்கட்டும், இல்லை காட்டிலே இருக்கின்ற அந்த வேடரிடம் சிக்கிய மானாக இருக்கட்டும், இந்த மான் எனக்கு 15வது ஆசிரியராக வருகின்றார் என்று முனிவர் சொன்னார், தத்தாத்திரேயர்.
அடுத்து 16 மீன். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆசிரியர். தூண்டிலே புழுவை வைத்து தண்ணீரிலே விடுகின்றார்கள். வாயை திறந்து அந்த புழுவை உண்பதற்கு பதிலாக தன் வாயை திறந்து அந்த தூண்டிலுடைய முள்ளிலே மாட்டிக்கொண்டு தன் உயிரை இழக்கின்றது அந்த மீன். அதே மாதிரி புலன்களின் மேல் ஆசை வைத்திருந்து அந்த புலன்களின் வழியே அது திருப்தி செய்வதற்கு செல்கின்ற எல்லோருமே இப்படி இக்கட்டில் மாட்டிக்கொண்டு வருந்த நேரிடும் என்பதை அந்த மீன் காட்டுகின்றது. அது எனவே மீன் என்னுடைய 16வது ஆசிரியர். 17 பிங்களா என்ற வேசி விலைமாது எனக்கு 17வது குருவாக வருகின்றார் என்றார். மன்னனுக்கு ஆச்சரியம். என்ன ஒரு முனிவருக்கு, அதுவும் தத்தாத்திரேயர் போன்ற ஒரு முனிவருக்கு விலைமாது ஒரு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்க முடியும் என்று ஆச்சரியத்துடன் அரசன் கேட்கின்றான். எப்படி உங்களுக்கு இந்த விலைமாது குருவாக வந்தார் என்று கேட்க, விதேக நாட்டிலே இந்த பெண் வசித்து வந்தால் அவருடைய பெயர் பிங்களா என்று பெயர். மிக அழகானவள், இன்ப கலைகளிலே வல்லவள், ஆடல் பாடல்களிலே சிறந்தவள், தன் உடலை விருந்து வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு பெரிய விலை கேட்பாள். அதை கொடுப்பதற்கும் எத்தனையோ பேர் தயாராக இருந்தார்கள். அதிலே தன்னுடைய வாடிக்கையாளர்களே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கின்றார். அவளுக்கும் அவரை மிகவும் பிடிக்கும். அவருடனே நிறைய நேரம் இருக்க வேண்டும் என்று அவளும் விரும்பி கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு சமயத்திலே ஒரு நாள் அந்த அரசன் அந்த செல்வந்தனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அந்த செல்வந்தன் வரவில்லை. தெருவிலே சென்று கொண்டிருக்கின்ற வேறு யாராவது வருவார்களா? அவர்கள் தன்னிடம் இன்பத்தை எதிர்பார்ப்பார்களா? அதற்குரிய பொருளை அவர்கள் கொடுப்பார்களா என்று வருவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். சிலரிடம் பணம் இருக்கின்றது, மனம் இல்லை. சிலரிடம் மனம் இருக்கின்றது, ஆனால் அந்த அளவு கொடுப்பதற்கு பணம் இல்லை. அவள் இப்படி விரக்தியிலே இருந்த பொழுது அங்கே excuse me. அங்கே பிங்களையினுடைய வீட்டிற்கு ஒரு முனிவர் வந்தார், ஒரு ஆச்சாரியார். ஸ்தூல பத்திரர் என்று பெயர். இந்த ஸ்தூல பத்திரர் தன்னுடைய ஒழுக்கத்தை மறந்து இந்த விலைமாதிடம் இன்பத்தை பெறுவதற்காக வந்துவிட்டார். பிங்களாவுக்கு ஆச்சரியம். வேதத்தை கற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரம்மச்சாரி இப்படி கற்றவற்றையெல்லாம் மறந்து தன்னுடைய இச்சைக்கு உட்பட்டு இங்கு வந்திருக்கின்றாரே என்று நினைத்தார். ஆனாலும் தன்னுடைய தொழிலினுடைய தர்மத்தின்படி அவரிடம் 100 பொற்காசுகள் வேண்டும் என்று சொன்னார். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள 100 தங்க காசுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, இந்த முனிவர் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அவரிடம் தங்கமும் இல்லை, காசும் கிடையாது. ஆனாலும் இந்த பெண்ணை பார்த்தவுடன் அவளிடம் இன்பத்தை பெற வேண்டும் என்ற ஆவல் மாத்திரம் அதிகமாக இருந்தது. கேட்டு பார்த்தால், இல்லை, என்னுடைய தொழில் தர்மம் என்று சொல்லிவிட்டார். எனவே அவர் மிகவும் சோகத்துடன் திரும்பிவிட்டார். தான் எப்படியும் ஒரு 100 தங்க காசுகளை சேகரித்துக் கொண்டு வந்து இவளிடம் நான் இன்பத்தை பெறுவேன் என்று சென்று விட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மிகவும் மனமுடைந்த நம்முடைய பிங்களை, இப்படி உடலை விற்று வாழ வேண்டிய அவசியம் தேவையா?
எல்லோரும் இந்த என் மேல் யாருமே அன்பு செலுத்தவில்லையே, இந்த உடம்புக்கு தானே எல்லோரும் வருகின்றார்கள், இப்பொழுது அதுவும் வரவில்லையே, வயதாகிவிட்டது என்றால் இந்த உடம்பையும் வெறுக்க ஆரம்பித்து விடுகின்றார்களே என்று என்று நினைத்து இன்றிலிருந்து இந்த தொழிலை விட்டுவிட்டு உடலை வளர்ப்பதற்காக உடலை விற்கின்ற இந்த தொழிலை விட்டுவிட்டு ஆன்மாவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை பற்றிய சிந்தனையில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்து விட்டார். அன்றிலிருந்து அவர் தன்னுடைய தொழிலையும் விட்டுவிட்டார். நாட்கள் பல கடந்தன. முனிவருக்கு 100 பொற்காசுகள் கிடைத்தன. அவற்றை எடுத்துக்கொண்டு நம்முடைய பிங்களையனுடைய வீட்டிற்கு வருகின்றாள். பிங்களையை பார்த்தவுடன் அவளுக்கு ஆச்சரியம். ஓ, முனிவர் எதற்கு இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கின்றார் என்று 100 பொற்காசுகளை கொடுத்து, நான் நீ கேட்டபடி நான் கொடுத்து விட்டேன், உன்னிடம் நான் இன்று இரவு இன்பத்தை பெற வேண்டும் என்று முனிவர் நிற்கின்றார். அவர் மறுத்து விடுகின்றார். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் இப்பொழுது அந்த தொழிலை செய்வதில்லை. நான் 24 மணி நேரம் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கின்றேன். ஞானத்தை நோக்கி நான் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். எவ்வளவோ முனிவர் பேசியும் 100 பொற்காசுகளை காட்டியும் மறுத்துவிட்ட அந்த பிங்களையினுடைய வைராக்கியம் சம்மட்டி அடியாக அந்த முனிவருக்கு விழுந்தது. ஒரு வேசியாக இருந்த ஒரு பெண் தன்னுடைய முடிவிலே இவ்வளவு வைராக்கியமாக இருக்கின்ற பொழுது, பல ஆண்டுகள் தவம் செய்த என்னுடைய வைராக்கியத்தை நான் வெகு எளிமையாக விட்டுவிட்டனே என்று நொந்தார். அப்பொழுதே அந்த பிங்களையின் கால்களிலே விழுந்து வணங்கி அந்த முனிவர், யாரு, நம்முடைய ஸ்தூலபத்திரர், தான் கொண்டு வந்திருந்த 100 பொற்காசுகளை அவருடைய காலடியிலே வைத்து, என்னுடைய குரு தட்சணையாக நான் சமர்ப்பிக்கின்றேன், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இன்றிலிருந்து வைராக்கியத்திற்கு நீங்கள் தான், பிங்களை தான் எனக்கு குரு என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த ஆச்சாரியாருக்கு, அந்த ஸ்தூலபத்திராவுக்கு குருவாகிய பிங்களை வைராக்கியத்தை கற்றுக் கொடுத்த காரணத்தினால் எனக்கும் அவர் குரு என்று தத்தாத்திரேயர் யது மன்னனிடம் சொன்னார். அது 17வது ஆசிரியர். அடுத்தது 18. நன்றி. 18 அந்த ஆசிரியர் குருவி. அந்த குருவியினுடைய பேர் குர்ரம். அந்த குருவி ஒரு மாமிசம் ஒன்றை எடுத்து தன்னுடைய அலகிலே வைத்துக் கொண்டு பறக்கின்றது. அந்த மாமிசத்தின் மேல் ஆசைப்பட்ட வலிய பெரிய பருந்துகளும் கழுகுகளும் அந்த குருவியை துரத்தி கொண்டு பறக்கின்றது. குருவிக்கு அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு, சண்டை போடுவதற்கும் வலிமை கிடையாது. ஆனால் அந்த உணவையும் விடுவதற்கு மனமில்லாமல் வேகமாக பறக்க குருவி, அந்த பருந்துகளும் கழுகுகளும் அந்த குருவி மேலே வந்து அதை கடித்து அந்த இதை பெறுவதற்கு முயற்சி செய்க. குருவிக்கு உடம்பெல்லாம் காயம். இவற்றிலிருந்து நம்மால் மீள முடியாது என்பதை புரிந்து கொண்ட குருவி தன்னுடைய வாயை திறந்து அந்த உணவை கீழே விட்டுவிட, தன்னை துரத்தி கொண்டு வந்த பறவைகளும் தன்னை விட்டு அந்த கீழே விழுந்த அந்த மாமிசத்தை நோக்கி பறந்து விட்டது. குருவி அங்கே அப்படியே உயிர் தப்பி ஒரு மரத்திலே உட்கார்ந்து கொண்டது. அதற்கு ஒன்று புரிந்தது. ஒரு பொருளை, அதுவும் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை, அதுவும் நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு பொருளை விடாமல் பிடித்து கொண்டிருந்தால் நமக்கு இன்பம் கிட்டாது, துன்பமே வரும் என்று அந்த குருவி எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனாலே அது எனக்கு 18வது பாடமாக, 18வது ஆசிரியராக இருக்கின்றது என்று தத்தாத்திரேயர் சொன்னார். அப்ப குருவி ஒரு பாடம் என்ன? வேண்டாததை, அளவுக்கு மிகுதியானவற்றையும் அவசியம் இல்லாதவற்றையும் பிடித்து கொண்டு இருக்காதீர்கள், அவற்றை விட்டு விடுங்கள், வாழ்க்கை பயணம் எளிமையாக இருக்கும் என்பது அந்த குருவி கற்றுக் கொடுத்த பாடம். அடுத்தது 19. ஒரு குழந்தைக்கு சில இருக்காது. என்னன்னா, அதுக்கு பொறாமை இருக்காது, அதுக்கு வெறுப்பு இருக்காது.
ஆணவம் இருக்காது, கோபம் இருக்காது, பிரத்தியாரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, அதற்கு வேண்டிய வஞ்சகம் இருக்காது. இப்படி எந்த கவலையும் இல்லாத காரணத்தினால்தான் அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இத்தனை தவமும் இறை அனுபவம் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்றால் இந்த குணங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு குழந்தை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ அதே மாதிரி நாமும் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் மகிழ்ச்சியில் மூழ்கலாம் என்பதை இந்த குழந்தை காட்டுவதால் அது என்னுடைய 19வது ஆசிரியர் என்றார். 20 பெண். முன்பு பார்த்தது பிங்களை, அவள் ஒரு வேசி, இவள் ஒரு குடும்ப பெண். இது நல்ல ஒரு பாடம், இவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம். அவளுக்கு திருமணம், இந்த பெண்ணுக்கு பெயர் இல்லை, ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரியல, திருமணம் பேசுவதற்காக மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருகின்றார்கள். அன்பார்ச்சுனேட்லி அந்த சமயத்துல இவருடைய பெற்றோர்களும் மற்றவர்களும் வீட்டில் இல்லை, வீட்டில் இவள் தனியாக இருக்கின்றாள். வந்தவர்களுக்கு உபசரிக்க வேண்டியது வழக்கு என்பதனாலே நெல் அரிசியை எடுத்து உணவு சமைப்பதற்காக நெல் உலக்கையிலே போட்டு நெல் குத்துகின்றார். அப்பொழுது இவருடைய கையிலே 2 கைகளிலும் வளையல்கள் நிறைய அணிந்திருந்ததினாலே அந்த வளையல்களுடைய சத்தம் கேட்க மற்ற வந்து அமர்ந்திருக்கின்றவர்களுக்கு இந்த சத்தம் கேட்குமே என்று வெட்கமடைகின்றார். ஒன்று, வெட்கமடைவதற்கு காரணம் வீட்டிலே வேலை செய்வதற்கு யாரும் இல்லை என்பதனால இவளே செய்கின்றாளே என்று தங்களுடைய என்னுடைய ஏழ்மையை நினைப்பார்களே என்று ஒரு எண்ணம். மற்றொன்று, தினம் தினம் நெல்லை குத்திதான் அரிசியாக்கி சோறு செய்ய வேண்டும் என்றால் அந்த நிலையிலேயே இந்த குடும்பம் இருக்கின்றது என்று ஒரு எண்ணம் உண்டாகும். அதனால என்ன செய்யலாம் என்று இவள் யோசித்தார். புத்திசாலி. கையில இருந்த வளையல்களை எல்லாத்தையும் கழட்டிவிட்டு 2 மாத்திரம் கையிலே போட்டுக்கொண்டு நெல் குத்தினாள். அப்பொழுதும் அவளுக்கு ஒரு சிறிய சந்தேகம் கேட்டது. இந்த 2 வளையல்களும் ஒன்றுக்கொன்று சந்தித்துக் கொண்டு சந்தத்தை உண்டாக்கியது. கையிலே 20 வளையல்கள் போட்டிருந்தால் 8 வீட்டுக்கு கேட்கும். 2 வளையல்கள் இருந்தால் அட்லீஸ்ட் வந்திருப்பவர்களுக்கு கேட்குமே என்பதனாலே ஒரு வளையலை மணிக்கட்டிலையும் ஒரு வளையலை முழங்கையிலும் தள்ளி நகர்த்தி தூரத்தில் வைத்துக் கொண்டு அந்த அரிசி குத்தலை செய்து சோறாக்கி வந்தவர்களுக்கு அவள் போட்டாள். இந்த நிகழ்ச்சியை அறிந்த தத்தாத்திரேயருக்கு ஒரு பாடம் இதிலிருந்து கிடைக்கின்றது. ஆன்மீகத்திலும் இப்படித்தான். நிறைய பேருடன் சேர்ந்து நாம் இறைவனை தேடினால் வெறும் சப்தம் தான் உண்டாகுமே ஒழிய முயற்சியிலே திருப்தியும் ப்ராக்ரஸும் இருக்காது. எனவே தேவையற்ற சத்தத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் ஞானிகள் தனிமையிலே வாழ வேண்டும். அதனால்தான் காட்டிலே இவர்கள் செல்கின்றவர்கள் ஒரு குடில் அமைத்து பெரும்பாலும் ஒருவருடனோ அல்லது இருவருக்கு மேல் இல்லாமல் அவர்கள் வாழ்கின்றது, தவம் செய்வது, தனிமையில் வாழ்வது எல்லாம் இந்த பெண் செய்த நிகழ்ச்சி நமக்கு பாடத்தை புகட்டுகின்றது என்று 20வது ஆசிரியரை பற்றி சொன்னார். 21 கொல்லன். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது. கொல்லன் தன்னுடைய பட்டறையிலே அம்புகளுக்கு கூர் செய்வி கொண்டிருந்தான். அந்த வழியிலே ராஜா பெரும் ஆரவாரத்துடன் ஊர்வலம் வருகின்றார். பெரும் சப்தம், மோளம், முரசுகள் எல்லாம் கேட்கின்றது. அந்த ஊர்வலம் சென்று முடிந்த பிறகு அந்த கொல்லன் பட்டறையிலே வேலை செய்து கொண்டிருந்த மற்றொருவன் நம்முடைய கொல்லனை பார்த்து, ராஜாவை பார்த்தாயே என்று கேட்கின்றான். ராஜாவை பார்த்தானா? நான் ராஜாவை பார்க்கவில்லையே என்கின்றார். என்ன, இந்த சாலையிலே தானே ராஜா போனார், நீ பார்க்கவில்லைன்னா நம்ம சாலையிலே போனாரா? நான் பார்க்கவில்லை என்று சொல்ல, அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது இந்த அம்புகளை கூர்மை செய்துகின்ற முயற்சியிலே கண்ணும் கருத்துமாய் இருந்ததினாலே, கண்கள் அதிலேயும் கருத்துக்களும் அதிலேயும் இருந்ததினாலே பெரும் ஆரவாரத்துடன் தன்னுடைய தெருவிலே ராஜா ஊர்வலமாக சென்றது கூட அவனுக்கு தெரியவில்லை என்பது அந்த சஞ்சலம் இல்லாத மனம், அந்த வைராக்கியம், அந்த பயிற்சி எல்லாமே அந்த கொல்லன் ஒரு ஞானிக்கு கற்றுத்தருகின்ற காரணத்தினாலே அவன் 21வது ஆசிரியராக வருகின்றான். புத்தருடைய கதையும் இதே மாதிரி ஒன்று வருகின்றது. கௌதம புத்தர் ஒரு முறை தன்னுடைய வீட்டிற்கு முன்னே நின்று கொண்டிருக்கின்றார்.
அவர் திடீரென்று பார்க்கின்றார், பக்கத்திலே பெரும் சத்தம், நிறைய பேர் கூடி நின்று கொண்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒருவரை பார்த்து, புத்தர், இங்கே ஏன் இவ்வளவு சப்தம், ஏன் இவ்வளவு கூட்டம் என்று கேட்கின்றார். இங்கே ஒரு பெரிய புயல் அடித்தது. அந்த புயலிலே 2 மக்களும் 4 மாடுகளும் அந்த பள்ளத்திலே தள்ளப்பட்டு விட்டன. நீங்கள் பார்க்கவில்லையா என்றார். இல்லை, நான் பார்க்கவில்லை என்றார். ஏன், நீங்கள் வீட்டிலே இல்லையா? இங்குதான் இங்குதான் இருந்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன பார்த்தீர்கள்? நான் ஒன்னும் பார்க்கலையேன்னாரு. காற்றின் சத்தத்தை கூட, இவ்வளவு பெரிய காத்து அடிச்சத, காற்றின் சத்தத்தை கூட நீங்கள் கேட்கவில்லைன்னாரு. இல்ல, கேட்கவில்லைன்னு. அப்ப வீட்டில் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தீர்கள்? இல்ல, தூங்கல, இங்கேதான் நான் நின்று கொண்டிருந்தேன்கிறார். அப்படியானால் நீங்க சுய உணர்வுடன் இல்லையா கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் என்று சொல்ல, இல்லையே, சுய உணர்வுடன் தான் இருந்தேன், உண்மையில் விழிப்புடன் சுய உணர்வுடன் நின்று கொண்டிருந்தேன். புத்தர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய எல்லா புலன்களையும் தன்னுள்ளே நோக்கி சிந்தனையிலே இருந்ததுனாலே அப்படிப்பட்ட ஒரு காற்று அடித்து மாடுகளும் மனிதர்களும் தள்ளப்பட்டது கூட அவருக்கு தெரியவில்லை. இந்த கொல்லன் இந்த கொல்லனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்திய அந்த புத்தருடைய நிகழ்ச்சி, இவையெல்லாம் மனம் எப்படி ஒருமைப்பட்டு நிற்க வேண்டும் என்பதை காட்டுகின்றதுனாலே கொல்லன் என்னுடைய 21வது குரு என்றார். 22 பாம்பு. பாம்பு ஒரு சூப்பர் லெசன் கொடுக்குது. பாம்பு எங்க தனக்கோசம் ஒரு குளவி ஊடு கட்டுது ஒரு மரத்துல. எல்லா மிருகங்களும் ஏதேனும் ஒன்று தனக்கென்று ஒன்று செய்து கொள்கின்றது. பாம்பு என்ன செய்யும் அப்படி என்றால், யாரோ கட்டி வைத்த பொந்து, தோண்டிய எலி தோண்டிய பொத்தல், இப்படி வலை, இப்படி ஏதேனும் யாரோருடைய வீட்டிலாவது தங்குமே ஒழிய தான் ஒரு இடத்திலே வீடை கட்டி கொண்டு தங்காது. இந்த பாம்பு உரித்து போடுகின்ற தோலை மாதிரி விரைவிலேயே அழிய போகின்ற இந்த உடம்புக்காக நாம் எதற்காக ஒரு வீடு கட்டுகின்ற முயற்சியும் வாழ்நாளில் வீணாக்க வேண்டும் என்பதனாலே பாம்பு தனக்காக வீடு கட்டுவது இல்லை. இந்த உடல் அழிய போகின்ற இந்த உடலுக்காக ஒரு பெரிய வீட்டை திட்டமிடுவதும் வேஸ்ட் தான். அதனாலே இந்த உடம்பிற்காக ஒரு இல்லத்தை தேடுவதும், பாம்பு இன்னும் சில பாடல்களை நாம் கற்றுத்தருகிறது. அதாவது பிற உயிரினங்களுடைய சகவாசம். காலடி சத்தத்தை கேட்டாலே பாம்பு எங்கோ ஓடி சென்று ஒளிந்து கொள்கின்றது. பிற உயிரினங்களுடன் அது ஒன்றாக இருக்காது. ஏன், தன் குடும்பத்துடனே ஒன்றாக இருக்காது. பாம்பு எங்கும் தனித்தனியாக தான் சென்று கொண்டிருக்கும். ஆரவாரம் கேட்டால் அக்கணமே அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். எப்பொழுதுமே விழிப்புடன் வாழ்கின்ற இவை எல்லாமே பாம்பிடம் நான் கற்றுக்கொள்கின்ற பாடம். எனவே பாம்பு எனக்கு டீச்சர் நம்பர் 22. சிலந்தி 23 சிறப்புடையதுதான் அந்த பாடமும். சிலந்தி தன் வாயில் இருந்த உமிழ்நீரை எடுத்து ஒரு கூடு கட்டுகின்றது, ஒரு வலையை பின்னுகின்றது. பின்பு அந்த வலையிலே சிறிது நாள் இருந்து அதுவும் அது அப்புறம் ஒரு சமயத்திலே தனக்குள்ளே அந்த வலையை இழுத்தும் கொள்கின்றது. அதே மாதிரி இறைவன் தன் தன் வேறு ஒரு கரு இல்லாமலேயே இந்த உலகத்தை படைத்து பின்பு அதை காத்து சிறிது காலம் காத்து பின்பு அதை தன்னுள்ளேயே அடக்கிக் கொள்கின்ற காரணத்தினாலே கடவுளுடைய தன்மையை தெரிந்து கொள்ள சிலந்தி நமக்கு உதவுகின்றது என்று 23வது ஆசிரியரை சொன்னார். கடைசி ஆசிரியர் 24 குளவி. ஒரு குளவி புழுவை தன் கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுகின்றது. அந்த புழுவை அது கொத்துகின்றது. அதனுடைய வழக்கம், குளவியினுடைய வழக்கம். அந்த புழுவுக்கு மிகவும் வலிக்கின்றது. புழு மிகவும் மிருதுவான உடலை உடையது, வலிக்கின்றது. அது எப்பொழுது மீண்டும் தன்னை குத்துமோ என்று நினைத்து பயந்து அந்த குளவியே நினைத்து கொண்டிருக்கின்றது அந்த புழு. குளவியும் தன் கூட்டிலே இருக்கின்ற புழுவை சுற்றி சுற்றி வந்து குளவியினுடைய ரீங்கார சத்தத்தை இடுகின்றது. இதே சத்தத்தை கேட்டும் அது எப்பொழுது மீண்டும் தன்னை குட்டுமோ, தன்னை கடிக்குமோ என்று அந்த குளவியை நினைத்து கொண்டிருப்பதனாலும் அது எழுப்பிய ஒளியை கேட்டுக்கொண்டிருந்ததனாலும் அந்த புழு பிறக்கும் பொழுது குளவியாகவே பிறந்து விடுகின்றது.
இது எதை காட்டுகின்றது என்றால், அன்பினாலோ வெறுப்பினாலோ ஏதோ காரணத்தினாலே நாம் எதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதனுடைய தன்மையையும் பெற்று அதனுடைய உருவத்தையும் நாம் பெற்று விடுகின்றோம். எனவே ஒருவன் ஜீவன் முக்தனாக ஆக வேண்டும் என்றால் ஜீவன் முக்தனை நினைத்துக் கொண்டு இறைவனையே தியானிக்கும் பக்தன் அது இறைவனுடைய தன்மைகளை பெற்று இறைவனுடைய சேர்ந்து 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 விடுவான் என்பதை குழவி காட்டுகின்றதுனாலே அது நமக்கு 24வது குரு என்று அதனால்தான் இறக்கும் தருவாயில் கூட இறைவனை பற்றி நாம் நினைத்து கொண்டு இருந்தால் இது எல்லாராலையும் முடியாது. நமக்கு நினைப்பே இல்லாமல் போய்விடுகின்றது. அல்லது இறக்கும் பொழுது நம்முடைய துன்பங்களை நினைத்து அலறுகின்ற ஒழிய இறைவனை நினைத்து சிந்தித்திருந்தால், இறக்கின்ற பொழுது சிந்தித்தால் நாம் செல்கின்ற இடமும் இறைவன் இருக்கின்ற இடமாகத்தான் இருக்கும் என்பதுதான் குழவி காட்டுகின்ற என்ற பாடம். எதையே நாம் நினைத்து கொண்டிருக்கோமோ அதையே நாம் மாறுவோம், அங்கேயே நாம் போய் சேருவோம், அவ்வுருவத்தையே பெறுவோம் என்பதுதான் இந்த புழுவாக இல்லாமல் குழவியாக மாறிய கதை. அப்படி நாவுக்கரசருடைய சரித்திரத்தை படித்தவர்களுக்கு தெரியும். அவர் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என்று போகின்ற பொழுது உன் அடிக்குத்தான் போகின்றேன் என்று தெளிவாக சிந்தனையுடன் போனார். அதனால அங்கதான் போயிருப்பாரு, சந்தேகமே இல்லை. ஆனா எல்லோருக்கும் அது மாதிரி சொல்ல முடியாது. போகின்ற பொழுது புண்ணியா உன் அடிக்கே போகின்றேன் என்று எப்படி நமக்கு வாயில வரும்? வாயே வராது. அதனால தான் நம்முடைய ஆழ்வார்கள் நமக்கு என்ன பாடத்தை கற்றுத் தருகின்றார்கள் என்றால், அந்த சமயத்தில் சொல்ல இல்லாவிட்டால் இப்பொழுது சொல்கின்றேன், அது அந்த சமயத்தில் சொன்னதாக வைத்துக்கொண்டு என்னை உன்னிடம் சேர்த்துக்கொள் என்று இறைவனிடம் சொல்லுங்கள் என்று ஆழ்வார்கள் நமக்கு பாடம் கற்கின்றார்கள். துப்பு உடையாரை அடைவதெல்லாம் சோர்வெடுத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன். இந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த மாதிரி எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்றாலும் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விரும்பிதான் நான் உன்னை அடைந்தேன். யானைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். உயிர் போகின்ற சமயத்திலே வருத்தத்திலே நான் உன்னை ஏதும் நினைக்க மாட்டேன். அதனால என்ன பண்ணணும்? அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பெருமானே. அதாவது அப்போதைக்கு இப்போதே, இப்ப எனக்கு ஞாபகம் இருக்க, இப்போ ஒரு தடவை சொல்லி வச்சிடுறேன், நான் அங்கதான் போகணும் என்று இந்த சொன்னதை அவர் கேட்டுக்கொண்டதுனால அந்த சமயத்திலே இதை அவர் பயன்படுத்தி கொண்டு உதவி செய்வார் என்ற அதுக்கு ஒரு வழிமுறையும் காட்டுகின்றார் நம்முடைய 4000த்திலே ஒரு பாடல். இதுதான் இந்த 24 ஆசிரியர்களுடைய பாடங்கள் என்று பட்டியலிட்டு சொல்கின்றார் தத்தாத்திரேயர். இதற்கு இந்த நம்முடைய நூல்களிலும் இவையெல்லாம் இருக்கின்றன. எத்தனையோ இப்ப நம்முடைய பாடல்களிலே இப்ப உதாரணத்துக்கு இந்த கொல்லனுடைய இது பார்த்தோம்ல 21 புத்தருடைய கதை. கொல்லன் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. ஒன்றே நம்முடைய மனதை ஒன்றிலேயே நிலைப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப எளிமையா நம்முடைய அவ்வை பாட்டி சொல்றாங்க. எல்லாரும் நம்ம பள்ளியிலேயே அதெல்லாம் படிச்சிருப்போம். எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தை பட்டாலும், எத்தொழிலை செய்தாலும் அது நீங்க புத்தர் மாதிரி சிந்தனையில இருக்கட்டும், கொல்லன் மாதிரி அம்புல கூர்மை செய்யட்டும், எத்தொழிலை செய்தாலும் ஏது அவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. மோனம்னா மோட்சம். இந்த சாதுக்களுடைய மனம் மோட்சத்தை அடைவதற்குரிய வழியிலே தான் இருக்கும். முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே, புத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம். அவரு எதுக்கு எதை உதாரணம் சொல்றாரு பாருங்க பாட்டி. வித்தகமாய் காதி விளையாடி இரு கை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தை தானே. தெருவுல அந்த கிராமங்களிலே ஒரு குளத்திற்கோ மாறுக்கோ சென்று நீரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவார்கள். தலையில பெரிய குடம் இருக்கும். சிரமம் பாராமல் இருப்பதற்காக பாட்டு பாடிக்கொண்டே வருவார்கள். பாட்டுக்கு இசையாக உடல் அசையும் பொழுது கைகளும் அசையும். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனா கவனிச்சு பாத்தீங்கன்னா கை பாடுகின்றது, இடை நடிக்கின்றது,
வாய் இசைக்கின்றது, இருந்தாலும் கைகள் அபிநயம் பிடிக்கின்றன. இருந்தாலும் அவ மனசு எங்க இருக்குன்னா, தண்ணீர் குடம்பெல்லாம் மண் குடத்துல தானே எடுத்துக்கொண்டு வருவார்கள். இவ்வளவு தூரம் சென்று பத்திரமாக அந்த நீர் குடத்தை வீட்டிற்கு கொண்டு வரும் என்ற மனம் அதுலதான் இருக்குன்னாரு. காதி விளையாடி இருகை வீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே தான். அவளுடைய மனசு எப்படி நீர்க்குடத்துல இருக்கோ அதே மாதிரிதான் ஞானிகளும் முனிவர்களும் தவம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய மனம் அவர்கள் அடைய வேண்டிய மோட்சத்தை பற்றி தான் இருக்க வேண்டும் என்று எல்லா இந்த பாடல்கள் எல்லாமே இந்த 24 ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நம்முடைய நூல்களிலே இருக்கின்றன. அதனால இது ஏதோ நம்ம இதுலதான் படிக்கணும். பாகவதத்துல இது இருக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு, பாகவதத்துல 16வது ஸ்கந்தம் உத்தவர் கீதையில அவதூத கீதை என்ற பகுதியில இருக்கின்றது என்றாலும் இதே கருத்துக்கள் தான் நம்முடைய நூல்களிலும் இருக்கின்றன. மொழி வேறானாலும் சொல்லப்படும் கருத்துக்கள் ஒன்றுதான் என்பதற்கு கருத்துக்கள் ஒன்றுதான். சரி, இப்ப முடிய போகின்றது. இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும். அப்ப இந்த அரசன் ஒண்ணு கேட்டிருப்பான் போல இருக்கு. இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே வெளியில தான் இருக்கிறார்கள். நம்ம அப்ப எல்லாவற்றையுமே வெளியிலிருந்து தான் நாம் கற்க வேண்டுமா என்று, அவைதான் உங்களுக்கு பாடங்களாக கற்றுக் கொடுத்தனவா என்று சொல்ல, தத்தாத்திரேயர் gives on ஃபைனல் டீச்சர், பெஸ்ட் டீச்சர்ங்கிறாரு. என்ன அப்படின்னா, இல்ல 24 டீச்சர்கள் ஆசிரியர்கள் வெளியில இருக்கின்றார்கள், ஆனாலும் மிக முக்கியமான ஒரு 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 ஆசிரியர் என்கிட்டே இருக்காருன்னார். எது அரசர் கேட்டார். அது என்ன உங்களிடையே இருக்கின்றதுன்னு. என்னிடம் இருக்கின்றது இந்த உடம்பு. இந்த உடம்பு கற்றுத் தருகின்ற பாடத்தை விட பெரிய பாடம் எதுவும் இல்லை அப்படின்னார். என்ன அப்படின்னார். இந்த 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 உடம்பு பிறக்கின்றது, சிறிது நாள் இருக்கின்றது, இறக்கின்றது. ஆனால் இரண்டுக்கும் இடப்பட்ட காலத்திலே எத்தனையோ நோய் வினைகள் இருக்கின்றன. இந்த நோய்களுக்கு நான் ஒரு 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 கருத்திலே கொண்டு இதற்காக என் வாழ்க்கையை நான் வீணாக்கி கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னாகின்றது? அதனாலே இந்த உடம்பை நான் பொருட்படுத்த கூடாது என்ற வைராகியத்தை இந்த உடம்பு எனக்கு காட்டுகின்றது அப்படின்னாரு. இந்த உடம்பு என்னுடையதே இல்லையே. நான் பிறப்பதற்கு முன் நான் இந்த உடம்பு உண்டாகவில்லை. இறந்த பிறகு இது நிலத்திற்கோ தீக்கோ ஓனாய்க்கோ உரியது. அப்படி இருக்க இந்த உடம்பினுடைய இன்பத்திற்காக எதற்காக நான் என்னுடைய வாழ்நாளை வீணாக்க வேண்டும்? இந்த உடம்பையும் இன்பத்தையும் இதனுடைய நோயையும் இதற்கு தர வேண்டிய இன்பத்தையும் கொடுக்காமல் இருக்க வேண்டிய வைராக்கியத்தை இந்த உடம்பிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். எனவே இந்த தராசு தட்டிலே வெளியிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் என்று 24 ஆசிரியர்களும், இந்த பக்கம் தட்டிலே எனக்குள்ளே இருக்கின்ற ஆசிரியர் என்று இந்த உடம்பையும் நான் வைத்திருக்கின்றேன் என்று ரொம்ப அந்த உடம்பை அந்த அழியக்கூடிய இந்த உடம்பிற்கு நாம் எப்படி அதனுடைய இன்பத்திற்காக நாம் எந்த நேரத்தையும் செலவழிக்க கூடாது என்பதை அவர் விவரமாக சொல்கின்றார். பட்டினத்தார் தான் இந்த உடம்பின் மேல் இருக்கின்ற பற்றை நீக்குவதற்கு வைராக்கியமான பாடல்களை பாடியவர் அவரை மாதிரி யாரும் கிடையாது. இந்த உடம்பு பார்த்துட்டு எரி எனக்கென்னும் புழுவோ எனக்கென்னும் எரி நெருப்பு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த உடம்பை நான் தான் சாப்பிட போறேன்னு. புழுவோ எனக்கென்னும், மண்ணுல போச்ச புழு வரட்டும் இவனுடைய உடம்புன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணும் சரி எனக்கென்னும் பருந்தோ எனக்கென்னும் தான் புசிக்க நரி எனக்கென்னும் புண்ணா எனக்கென்னும் இந்த நாரும் உடலை பிரியமுடன் வளர்த்தேனே இதனால் என்ன பேர் எனக்கே. அப்படியே இந்த தத்தாத்திரேயருடைய மொழிகள் தான். திருவள்ளுவர் புராணத்துல ஒண்ணு வருது, நாய் நமதென நரி நமதென பிதா தாய் இது நாய் நமதென. நாய் இந்த உடம்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். நரி நமதென, நாய் சில சமயம் காத்துட்டு இருக்காது. இந்த உடம்பு நம்மளும் தானே, நடந்து போயிட்டு இருக்கு, அவனை பிடிச்சி கடிப்போன்னு பார்க்கும். நரி நமதென, செத்து போன பிறகு இந்த உடம்ப நம்ம சாப்பிடலான்னு நரி நமதென.
பிதா தாய் நமதென. பிதா தாயும் தந்தையும் இந்த இந்த என்னுடைய உடம்பை நான் தானே இவனை பெற்றேன், அதனால இவனுடைய உடம்பு எனக்கு உரியது, இந்த உடம்பு எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அவனுடைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்களாம். பிதா தாய் நமதென நமன் தனதென. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமன்னா யமன். யமன் எனக்கு தானே இந்த உடம்பு உயிரை எடுத்து உயிரை பறந்து சென்ற பிறகு இந்த உடம்பை நான் தான் எடுக்கப் போகின்றேன் என்று நமன் தனதென. பிணி பேய் நமதென. இவங்கெல்லாம் செத்த பிறகுதான் மரணம். நம்ம உயிரோடு இருக்கிற பொழுதே இவனை நம்ம இந்த பிணி நான் போய் அவன் உடம்புல இருந்து அவனுக்கு நான் உடம்புல சேர்ந்து கொள்ள போகின்றேன். அப்ப அந்த உடம்பு எனக்கு தானேன்னு சொல்லி பிணி பேய் நமதென மனதிக்கும் பெற்றி போலாய் நமதெனப்படும் யாக்கை யாரதே. ஒண்ணு என்னுடைய உடம்பை பார்த்துட்டு இது எனக்கு, இது என்னதுன்னு பிதா சொல்கின்றார்கள், தாய் சொல்றா எனக்கு வேலை செய்யணும்னு, நாய் சொல்லுது, நரி சொல்லுது, பிணி சொல்லுது, பேய் சொல்லுது, எல்லாமே நமது என்று சொல்கின்றார்களே. நமதெனப்படும் இந்த யாக்கை, என்னுடைய யாக்கை யாரது, உண்மையிலே யாருக்கு போக வேண்டும் என்று அது பரஞ்சோதி முனிவர். அதனாலே இந்த உண்மையான ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த இந்த உடம்பின் மூலம் வருகின்ற இன்பத்திற்கு சிக்கில்லாமல் வைராக்கியத்துடன் நம்முடைய குறிக்கோளை நோக்கி செல்வதற்கு இந்த உடம்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய குறிக்கோளுக்கு எதிர்மாறாக இது இழுப்பதற்கு நாம் ஒரு வைராக்கியத்தை மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இந்த தராசு தட்டில் இந்த பக்கத்தில் இருக்கின்ற உடம்பு யாக்கை சொல்வதாக சொல்லி, இவற்றின் மூலம் நான் கற்றுக்கொண்ட பாடங்களினால்தான் இந்த காட்டிலே நான் இவ்வளவு தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று தத்தாத்திரேயர் சொன்னதாக, கிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்னதாக உத்பவர் கீதை முடிகின்றது. சிறந்த பாடங்கள் தான். கற்றுக்கொள்வது ஈஸி, ஆனால் கடைபிடிப்பது என்பது மிக மிக கடினம். முடிந்தவரை முயற்சி செய்வோம் நம்முடைய குழுவினுடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்பின் மூலம் என்று சொல்லி, இத்துடன் தத்தாத்திரேயருடைய ஆசிரியர்களுடைய சிந்தனையை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க முதல் 4 போற ஸ்பீட் பார்த்து இன்னைக்கு முடிக்க போறீங்கன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இன்னைக்கு எப்படி முடிச்சிருவீங்க அப்படின்னு. அதுல 11வது விட்டில் பூச்சியும் 12 அந்த தேனி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 19 அந்த குழந்தையும் அந்த 21 கொல்லன், அது அந்த நாளும் கொல்லன் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. மைண்ட் ஃபோக்கஸ் அது. ஆமா. பர்டிகுலரா அந்த கொல்லனுக்காக அந்த ஔவையார் பாட்டு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாமே லைஃப் லெசன் இன்னைக்கு கத்துக்கிறது எல்லாமே எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப லைஃப் லெசன்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே தத்தாத்திரேயர் கிரேட் தான். ஆமா. ரொம்ப நல்லா சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். 24 இதுல சார் நிறைய இது இயற்கை. ஆமா. காற்று, நெருப்பு அதெல்லாம் இயற்கை. ஆமா. அப்புறம் அந்த யானை, மான், பாம்பு, குருவி இயற்கையின் படைப்புகள். ஆமா. 3 இது சொன்னாங்களே சார். ஒண்ணு பிங்களை, பொன்னன், இன்னொன்னு பெண், குழந்தை, இதெல்லாம் மனிதர்கள். அது டைரக்ட் படைப்புகள். குழந்தை கூட ஓகே, குழந்தையும் தெய்வம் ஒண்ணு சொல்லிடலாம். சரி. இந்த 3 கேரக்டர். ஆமா, பர்சனாலிட்டி. கரெக்ட். பர்சனாலிட்டி. அது தத்தாத்திரேயர், அது வேடன், ஒரு வேடன் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாருல்ல. ஆமா. ஒரு வேடன் ஒண்ணு. கரெக்ட். அப்படி பிரிக்கலாம் நம்ம அதை. 25வது தான் பெஸ்ட் சார். நம்ம உடம்பு தான். இவரு சொல்லியிருக்காரு, நம்ம ஏதோ ஒரு புக்ல, கோயம்புத்தூர்ல இருக்காருல்ல சார், கீதா யோகா, அவரு சொல்லி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், உலகத்திலேயே பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம பாடி. ஆமா. எந்த இதுவுமே உலகத்துல சயின்டிபிக்கா எல்லாமே பாடியில இருக்கு. ஒரு பம்ப்னு எடுத்துக்கிட்டா பெஸ்ட் பம்ப் நம்ம ஹார்ட். எந்த பம்புமே நம்ம ஹார்ட் அளவு எஃபிஷியன்ட் இல்ல. பெஸ்ட் கம்ப்யூட்டர் நம்ம மைண்ட் அளவு எந்த கம்ப்யூட்டருமே இல்ல. ஆமா. பெஸ்ட் கேமராங்கிறது நம்ம கண்ணு. சோ ஆல் செயற்கை எல்லாம் அதை விட உயர்ந்தது நம்ம உடம்புதான்.
அதனாலதான் அதை வந்து நம்முடைய குறிக்கோளுக்கு பயன்படுத்தணுமே ஒழிய ஆமா குறிக்கோளை விட்டு எடறி போவதற்கு அந்த உடம்பை பயன்படுத்தக் கூடாதுங்கிறத ஆமா இப்ப ஆமா ஆமா தத்தாத்திரேயருடைய அது மாதிரி காந்தியும் சொல்லியிருக்காரு சார், உலகத்துல ம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நம்ம பாடியில இருக்கும் சார். ம் எனி எலிமெண்ட், ம் எலிமெண்ட்னா அந்த ஆமா 5 அஞ்சு எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் ஆமா 5 எலிமெண்ட்ஸ், பேசிக் 5 எலிமெண்ட்ஸ் ம் பிளஸ் ஆல் சப் எலிமெண்ட்ஸ், எல்லா சரி. எலிமெண்ட்டுக்கு ஓகே நம்ம உடம்பு வந்து ஜஸ்ட் லைக் இது இன்னொரு இயற்கையின் படைப்பு. இயற்கை காட் வந்து நமக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு. ம் வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா சார், ம் நம்ம கோயிலுக்கு போய் தெய்வத்தை கும்பிடணும்னு அவசியம் இல்லை, நமக்குள்ள இருக்க தெய்வத்தை நம்ம இத உணர்ந்துட்டாலே போதும் அப்படி. ம் ம் உலகத்துல உள்ள எல்லாமே நம்மகிட்டே இருக்கு, நம்ம அதை அறியாம தான் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ம் ம் இன்னொன்னு சொன்னாங்களே சார், நம்ம உடம்ப வந்து புழு எல்லாம் புழு தேடுது, ஆமா ஓனாய் தேடுதுன்னு சொன்னீங்களே சார். ஆமா ஒரு இந்த படத்துல, ரஜினிகாந்த் படத்துல வரும், ம் மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, ம் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, ம் அத அத வந்து ஏத்துக்கிறது தான் மறுக்கிறது, மனு மனம் தான் மறுக்கிறது. ம் ம் அந்த கருத்து அதுல நடுவுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சா சார், யானைக்கும் மானுக்கும் நடுவுல? அது படத்துல இருக்கா? ஆமா சார், பம்பிள் பி. அதான் இருக்கு, அது தேனி சொன்னேனே, இந்த தேனி வந்து தேனிக்கு அடுத்து யானை வருது, யானைக்கு அடுத்து அதுல என்ன ஆர்டர்ல போட்டிருக்காங்கன்னு தெரியல. தேனி சொன்னாங்க சார், செலந்தி இல்ல தேனிக்கு அடுத்து யானை வந்தது, யானைக்கு அடுத்தது யானைக்கும் மானுக்கும் நடுவுல தேனிக்கு தேனிக்கு அப்புறம் வேடன். வேடன். ஓகே, அது படத்துல இல்லையா அது? வேடன். அதுக்கப்புறம் யானை. ஓகே 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 அதுக்கப்புறம் மான். ஓகே 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 சார், நல்ல இன்ஃபர்மேட்டிவ் சார், நிறைய நம்ம சிந்தனையை தூண்டி விட்டது இன்னைக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். You should thank தத்தாத்திரேயர். ஆமா சார், ஆமா. தத்தாத்திரேயர் அவருடைய லைஃப்ல யார் யார பார்த்திருக்கிறாங்களோ அது எல்லாரையும் குருவா ஏத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு பாடம் கத்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் நமக்கெல்லாம் அனிமலோ பிளான்ட்டோ பிராணியோ எதுவா இருந்தாலும் அதுல இருந்து ஒண்ணு கத்துட்டு இருக்காரு. நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு சார் நம்ம குரு. ஆமா, அதான் ஒரு 2 மட்டும் எனக்கு ரொம்ப குறிப்பா பல சிந்தனைகளை தூண்டிய விஷயம்னு சொன்னோம். எல்லாத்துலயும் நிறைய இருந்தாலும் 2 மட்டும் சொல்லணும்னு யோசிச்சேன். ஒன்று வந்து இந்த ஹனி. நான் வந்து இந்த வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடணும், முக்கியமா வந்து ஜீவகாருண்யமா சாத்வீக உணவை சாப்பிடணும் அப்படின்னா பால் கூட அந்த ஜீவகாருண்ய உணவுல வந்துருது. ஏன்னா வந்து கொலை அதுல இன்வால்வ் ஆகல. ஆனா ஒரு 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 பிளான்ட் பேஸ்டு ஃபுட் எடுக்கிறவங்க கூட அந்த 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 பிளான்ட்டை கொல்லாம அவங்களால சாப்பிட முடியாது. அப்படி பிளான்ட்டை கொல்லாம சாப்பிடணும்னா அந்த ஃப்ரூட்டை தவிர வேற எதுவுமே சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தேன். பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டா இருந்தா இலையோ இல்ல ஃப்ரூட்டோ, இலைய சாப்பிடும்போது அந்த பிளான்ட் சாகிறது இல்லை. இந்த மாதிரி ஃப்ரூட், அந்த கொட்டையை வந்து எடுத்துட்டு ஃப்ரூட் சாப்பிடும்போது அந்த பிளான்ட் சாகிறது இல்லை. அது நமக்கு கொடுக்குற உணவாக தான் நான் பாக்குறேன் அது ரெண்டுத்தையுமே. இந்த ஹனிபி கதை வந்து என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஹனிபியும் கூட நம்ம ஹனி எடுத்து சாப்பிடும்போது அந்த ஹனி சாகுறது இல்லை, அது சாகாம டெஃபினட்டா அந்த ஹனியை எடுத்து நம்ம சாப்பிட முடியும். ஆனா இந்த பால் மாதிரியே ஹனியும் வந்து திருட்டுல சேர்ந்துரும், கொலை இல்ல கொல்ல, ஆனா திருட்டுல அது சேர்ந்துரும்னு தோணுச்சு. ஸோ இதுல வந்து ஒரு தேவைக்கு அதிகமான செல்வத்தை நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஹனிபில இருந்து அதை எடுத்துட்டு போயிடுவாங்க, அத மனிதர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால தேவைக்கு அதிகமான விஷயங்களை வச்சுக்காதீங்க. இன்ஃபேக்ட் இது இன்னொரு குருட்ட இருந்து கூட அவர் கத்துக்கிறாரு. அது வந்து
அந்த புழுவை எடுத்துட்டு போற அந்த பறவை, அந்த புழுவை எடுத்துட்டு போகும்போது அது வந்து அதோட தூக்கிட்டு போக முடியாததை விட பெருசா இருக்கும்போது அது வந்து அதை விட்டுட்டீங்கன்னா தான் உங்க உயிரை காப்பாத்திக்க முடியும். இல்ல மற்ற பறவைகள் வந்து அதை பிடுங்க வரும்போது உங்களை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுங்கிற மாதிரி தேவைக்கு அதிகமான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அது அந்த ஒரு தாட் இருந்தா திருட்டு போயிடும் பேசிக்கலா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து ரொம்ப ரொம்ப இந்த காலத்துல அது அது வந்து பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டம்தான். நமக்கு தேவையை மட்டும் வச்சுக்கிட்டு தேவைக்கு அதிகமா இருக்கிறதுல வந்து நம்ம விட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய இன்ஃபேக்ட் இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இந்த பொதி சுமக்கிறது. நம்ம வந்து ஒரு ஆன்மீக பயணம் வந்து ஒரு மலையில ஏற பயணம் மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா, இந்த பொதி வந்து நம்ம தேவைக்கு அதிகமா எவ்வளவு, ஏன்னா சபரிமலை நான் போடுறதுனால எனக்கு அது நல்லது அனுபவம். தேவைக்கு அதிகமா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட் நீங்க வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய பொதியா உங்களுக்கு தெரியும். ரொம்ப தூரம் நீங்க அந்த மலையில ஏறும்போது தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன அந்த 2 விஷயமும். நீங்க சொல்ற சங்கர், நீங்க சொல்ற பாயிண்ட் ஒண்ணு கரெக்ட். 24 இருந்தும் கத்துக்கிற பாடங்கள் வந்து இன்ஃபினைட். நம்முடைய சிந்தனை திறத்துக்கு ஏத்த மாதிரி தான் அதுல இருந்து நம்ம வந்து நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். அவர் லிஸ்ட் போட்டது 24 ஃபெனைட். பட் நீங்க சொல்ற மாதிரி தேனீக்குல இருந்து ஒரு அடிஷனல் பாயிண்ட், அந்த மானிட்ட இருந்து அடிஷனல் பாயிண்ட்ங்கிறது எத்தனையோ பாடங்களை நம்ம வந்து கத்துக்கலாம். அது எண்ட்லெஸ். இன்ஃபரன்சஸ் ஆர் எண்ட்லெஸ். கரெக்ட். நீங்க நிறைய கத்துக்கலாம். இந்த பேங்கிள் கூட எனக்கு, அதாவது மற்றதெல்லாம் நேரடியா ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா இந்த பேங்கிள் வந்து ரொம்ப மறைமுகமான ஒரு பாடம். அது வந்து யாருக்கும் கேட்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண் செய்த ஒரு காரியம். அந்த பேங்கிள் 2ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து, அட 2 பேங்கிள் போட்டா கூட அது வந்து சேர்ந்து சத்தம் பண்ணிடுது. அதனால அது 2த்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சோம்னா, இப்ப இதை நம்ம வாழ்க்கையில அப்படியே பார்க்கலாம். நம்ம வந்து கூட்டமா ஒரு விஷயத்த செய்யறது, அதுக்கப்புறம் வந்து 2 பேர் மட்டும் ரொம்ப மனமொத்த ஒரு கணவன் மனைவி மட்டும் ஒரு தர்ம காரியத்தையோ எதையோ செய்யறது. அதுல கூட அவங்க 2 பேருக்கும் அந்த அந்த விஷயம் வந்து என் புருஷன் நல்லா செஞ்சான், இல்ல என் பொண்டாட்டி நல்லா செஞ்சான்னு ஒரு 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 செய்தி பரிமாற்றம் வந்துடும். அது கூட இல்லாம தனியா நின்னு நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறது இன்னும் ஒருத்தருக்கு தெரிந்தால் கூட அந்த 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 இறை பிரார்த்தனை, இல்ல இறைவன் அருக செல்ற அந்த முயற்சி, அந்த சாலிட்யூட்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த ஓமானம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓமை வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய வளையல் போட்டிருக்கா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி 2 வளையல் போட்டா கூட அது கஷ்டம். 2 வளையலா இருக்கும்போது கூட தனித்தனியா பிரிச்சு வைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கையில வந்து அட்லீஸ்ட் ஒரு புருஷன் பஞ்சாதி இல்லாம நீங்க வந்து உங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போக முடியாது குழந்தை எல்லாம் இருக்கும்போது. அப்படிங்கும்போது இந்த புருஷன் பஞ்சாதிக்குள்ள ஒரு இடைவெளி தான் அந்த 2 வளையலுக்கு இடைவெளி. அது அது வந்து நீங்க ஒரு கையில தான் போட்டுக்கணும். அது கூட போட்டுக்கலன்னா அணியே இருக்காது வாழ்க்கையில. அந்த பொண்ணு வந்து அந்த எல்லா பேங்க்லயும் கழட்டி வச்சுட்டு கூட பண்ணிருக்கலாம் மொட்டையா கையை விட்டுட்டு. பட் வாழ்க்கையில ஒரு அணி வந்து வேணும் கட்டாயம். அதுக்கு வந்து வளையல் வேணும். அப்படிங்கும்போது அந்த 2 வளையல் தேவை. ஆனா அந்த 2 வளையல வந்து அவ ஒரு போதுமான இடைவெளியோட அதை வச்சிருக்கா அப்படின்ற அந்த ஒரு ஓமை நம்ம வாழ்க்கை படமா அமைஞ்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம குழு மக்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலாம். இந்த 24 ஆசிரியர்கள்ல உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த ஆசிரியர் யாருன்னு கூட கேட்கலாம். ஆமா, அவங்களுக்கு பர்சனாலிட்டி அதுல தெரிஞ்சிடும். அதாவது எதுல அவங்க வீக்கா இருக்காங்க, எது அட்டன் பண்றதுக்கு அதை போட்டிருக்காங்க அந்த ஆசிரியர். கரெக்டா சொன்னீங்க. போதுமான இடைவெளி, அதாவது ஈவன் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் மேரேஜுக்கே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஒரு போதுமான இடைவெளி அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தான் ரொம்ப வருஷம் நீங்க வந்து நல்லபடியா வாழ முடியும் அப்படின்றாங்க மேரேஜ் கவுன்சிலர்ஸ்லாம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிரமாதம். எல்லாமே ரொம்ப பிரமாதம். பட் இது 2 எனக்கு ரொம்ப குறிப்பா சொல்லணும்னு தோணுச்சு. நன்றி. டாக்டர் குமார் இணைந்திருக்கிறார். ஏதாவது கருத்து இருக்கா? வணக்கம். வணக்கம். நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை முயற்சி. அதுல வந்து கணேஷ் ராம் சாரும் எல்லாத்தையும் சம்மப் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணிருந்தாலும் சங்கரும் வந்து அதுல வந்து அந்த
எப்படி எப்படிலாம் அதை அனலைஸ் பண்ணலான்றத எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் 94 வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். அப்போ வந்து பிபி எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாம் சொல்லணும், என்னென்னலாம் பண்ணணும். கடைசியில் வந்து எங்கள் சீஃப் சொன்னார், எல்லாம் இருக்கு, ஆனால் பிபி எடுக்கணும், சோம்பேறித்தனமாக விட்டுறக்கூடாது பிபி எடுக்கிறதுக்கு. அதுதான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. 24 இருந்தாலும் நீங்க அதுல ஏதோ 1 2 எப்படியாவது அதை யோசிச்சு அதை நீங்க கடைபிடிச்சாவே இந்த நம்மளோட இந்த சிந்தனைக்கு வந்து அது ஒரு பெரிய வெற்றி. அத மாதிரி சங்கர் வந்து அந்த எண்டுக்கு போயிட்டார், எல்லாம் அனலைஸ் பண்ணி போறது. இப்போ வந்து பேசிக்கா 1 இல்ல 2 அப்படி போனாலும் ரொம்ப நல்ல மகிழ்ச்சி தான், எல்லாமே நன்மைதான். தேங்க்யூ. ஆணி அடித்த நன்றி. மாதிரி சொன்னீங்க, ஆணி அடித்த மாதிரி சொன்னீங்க. நன்றி நன்றி. சிறப்பு. குரு சீடர் தலைப்பு தொடர் சிந்தனையில் அடுத்த வாரம் மறைஞான சம்பந்தர் என்ற குருவும் உமாபதி சிவாச்சாரியார் என்ற சீடரை பற்றிய கதை, சிதம்பரத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சி. உமாபதி சிவாச்சாரியர் என்பது சாஸ்திரங்களில பெரும் வல்லுனர். மெய்கண்ட சாஸ்திரங்களிலே மெஜாரிட்டி நூல்களை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார். அந்த தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவர். அவர் எப்படி சீடராக இருந்து தன்னுடைய குருவுக்கு மரியாதை செலுத்துகின்றார் என்ற குருவை எப்படி கண்டுபிடிக்கின்றார், அந்த குருவுக்கு வாழ்நாள் பூரா எப்படி ஒரு தன்னை அர்ப்பணித்து குருவினுடைய சிந்தனையிலேயே வாழ்நாள் எல்லாம் இருந்திருக்கின்றார் என்பது அநேகமா நம்ம இது வரைக்கும் படிச்ச மாணவர்களிலேயே குரு பக்தியிலே மிக சிறந்த ஒரு ஆசிரியராக தான் நீங்கள் இவரை கருதுவீர்கள். உமாபதி சிவாச்சாரியார். அந்த சீடரையும் அவருடைய குரு மறைஞான சம்பந்தரையும் வருகின்ற வாரத்திலே சிந்தனை செய்வோம் என்று சொல்கின்றேன். வேற ஏதாவது கருத்துகள் இருந்தால் அதை கேட்டுவிட்டு முடித்துக் கொள்வோம். சார், சங்கர் சார் சொன்னாரு சார், பேங்கிள் 2 பேங்கிள் இருக்கணும், ஆனா அந்த தூரத்துல இருந்தாதான் அது. ஆமா, 2 போல், நார்த் போல் சவுத் போல் ரொம்ப அவசியம். ஆனா 2 அந்தந்த இடத்துல இருந்தாதான் பூமி சுத்தும். நார்த் போல் சவுத் போல் ஒன்னா வந்துட்டா பூமி எங்க இருக்க முடியும் சார்? நார்த் போல் அதாவது எங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. இயங்கணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் தேவை. டிஸ்டன்ஸும் தேவை, அந்த ஈர்ப்பும் தேவை, 2ம் தேவை. ஒரு சின்ன வயசு பண்ணு வந்து அந்த நிகழ்ச்சியில எப்படி ஒரு பாடத்தை கொடுத்துருக்கா பாருங்க. இன்னொன்னு சொன்னார்ல சார் சங்கர், உணவு நான்வெஜ்னா கொலை செய்யறது நான்வெஜ். ஒரு உயிரை வெஜிடேரியன்னாலும் ஒரு இதை வந்து கொண்டுதான் சாப்பிடுறோம். அந்த இது ஒரு பிளான்ட நம்ம லைஃப் சைக்கிள் பார்த்தா ஒரு உயிரை வச்சுதான் இன்னொரு உயிர் வந்து கொடுக்குது. ஒரு உயிர் தான் இன்னொன்னுக்கு உயிர் கொடுக்குது. பிளான்ட்னாலும் ஏதோ மைக்ரோப்ஸ்ல இருந்து எடுக்குது, பேர்ட்னா புழுல இருந்து எடுக்குது, ஒண்ணுன்னா அப்படிதான் போகுது. ஒரு உயிரை வந்து நம்ம பொண்ணு சாப்பிடுறோம்ல சார், லைக் ஒரு டெட் இதுதான் சாப்பிடக்கூடாதான் சார். லைவ் இதை சாப்பிட்டா நமக்கு வந்து அது உயிர் சத்து தான் கொடுக்குது. அதை நான் குக்குடு ஃபுட்டுன்னா குக் பண்ணிட்டாலே அது வந்து டெட் ஃபுட் ஆயிருதான் சார். அன்குக்டு ஃபுட்டுன்னா அது நமக்கு நம்ம ரியல் லைஃப் கொடுக்கறது வந்து அன்குக்டு ஃபுட்டு, அதுலதான் லைஃப் இருக்கிற ஃபுட்டு. அதுல அந்த டிஸ்கஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியில போனாலும் ஒரு 2 நிமிஷம் அதை திருப்பி நம்ம சிந்திக்கலாம். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து எந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டுன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? அப்படி யோசிக்காம இந்த ஃபுட்னால ஏதாவது கொலை ஏற்பட்டுச்சான்னு யோசிக்க சொல்றேன். ஜீவகாரண்யம். It's not about the best food that you have. In fact, the best food that you can have is non-veg. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் பல கோடி கணக்குல ராமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பசுமாமிசம். ஏகப்பட்ட வருஷம் வந்து நம்ம மாமிசத்தை தான் சாப்பிட்டு இருக்கோம். பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம புசிக்கிற உணவுல கொலை இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறேன். மற்ற விலங்குகளை பற்றி நீங்க யோசிக்காதீங்க. அதுல இருந்து பாடம் எடுத்துக்காதீங்க. ஒரு புலிக்கு உணவு, ஒரு சிங்கத்துக்கு உணவு வந்து புல்லாக முடியாது. அதுதான் நீங்க சொல்ல வர பாயிண்ட்.
அதை விட்டுடுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறது, உங்க பிளேட்ல இருக்கிற உணவு ஏதாவது ஒரு கொலை காரணமாக வந்ததா? அப்படி கொலை இல்லாமல் அந்த உணவு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதா, வேற ஒன்றும் இல்லை. ஜீவகாருண்யத்தை தான் பேசுறேன். ஒரு சின்ன ஒரு நெல் மணி இருக்கு இல்லையா, அதை நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம்னா அது வந்து இட் வில் பிகம் அனதர். கரெக்டான டயத்துல அது வந்து இன்னொரு செடியா வளர வாய்ப்பு இருக்கு. முட்டை, கோழி முட்டைக்கும் ஒரு நெல்மணிக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நெல்மணி இஸ் ஆக்சுவலி ஜீவகாருண்யம் கிடையாது. அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அது செத்து போயிடும். இன்ஃபேக்ட் கோழி முட்டை வந்து இப்ப லகான் கிகான்னு வருது இல்ல நீங்க அந்த காலத்து கோழி முட்டையை கூட எடுத்துக்கோங்க. அது வந்து புணராமல் அந்த கோழி முட்டை, உள்ள வந்து கருத்தரிக்காமல் அந்த கோழி முட்டைன்னு நீங்க ஸ்டில் சாப்பிடலாம். அது நிறைய பேர் அந்த காலத்துல அப்படி பண்ணுவாங்க. முட்டை எடுத்து பார்ப்பாங்க, அது வந்து கரு விட்டு இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து விட்டு உண்பார்கள். அப்படி கருவுறாத முட்டை இருக்குல்ல, அது கூட கொலைல சேராது. நம்ம வெஜிடேரியனா முட்டையை தொட மாட்டோம்ல. கொலை உறாத அது சாப்பிடுறதுனால எந்த கொலையும் ஏற்பட போறது இல்லை, ஏன்னா அது கருவுறவில்லை. ஆனா ஒரு நெல் மணி நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆக்சுவலா இன்னொரு செடி வந்து உருவாக கூடிய ஒரு விதை. அந்த விதையை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல ஜீவகாருண்யம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதுல ஒரு கொலை இருக்குது. அந்த அளவுக்கு டீப்பா எல்லாம் போனோம்னா சங்கர் சாப்பிடவே முடியாது. அதாவது இங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். முடியாது. செல்வண்ணா சொல்லி கொடுத்திருக்காங்க, இவ்வளவு ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. கடைசியில நம்ம குமார் டாக்டர் வந்து பிரமாதமா ஒரு பஞ்ச போட்டு போயிட்டாரு. எல்லாம் சரி, கடைசியில வந்து பேசிக் ஒழுக்கத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, வேலையை விட்டுறாதீங்க, வேலையை ஒழுங்கா பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே. பட் எதுக்காக இதெல்லாம் பண்றோங்கிறத விட்டுறாதீங்க, இறை சிந்தனை அதை விட்டுறாதீங்கன்ற மாதிரி குமாரன் ஐயா பிரமாதமா ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. பிராக்டிக்கல்னு பார்த்தா அது வேற. நம்ம அப்பா அம்மா என்ன நம்ம ஊட்டி வளர்த்தாங்க, சமுதாயத்துல என்ன கிடைக்குது நம்ம சுத்தி. நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு பழம் விழுற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்மளுடைய வகுப்புலயே பார்த்திருக்கோம். பூவை வந்து பறிக்காம பூ கீழே விழுந்த பிறகு அதை எடுத்து கொண்டு போய் மாலை கட்டி போடுற ஒரு கதையை வந்து அண்ணா சொல்லியிருக்காங்க. அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. ஆனா அந்த மாதிரி தாய்மானவர். ஜீவகாருண்யம் அங்க இருக்குது. ஜீவகாருண்யம் எங்க இருக்குன்னா தாயுமானவரோட அந்த ஒரு செயல்ல இருக்கு. நம்ம ஜீவகாருண்யம் நினைச்சு ஒரு விஷயத்த விளக்கிட்டு இன்னொரு விஷயத்துக்கு போனா அங்க இருக்குது ஜீவகாரியம், அங்க வாழுது ஜீவகாருண்யம். பிராக்டிக்கலா நம்மளால அதெல்லாம் முடியாதுங்கிறது வேற, என்னால பண்ண முடியாது. டாக்டர் ஐயா நீங்க சொன்னது 100% கரெக்ட். ஆனா இதுல அந்த கொலை இல்லாமல் இருக்கிறதான்னு ஒரு சிந்தனை செய்துவிட்டு அதை அருந்த ஆரம்பிச்சோம்னா அங்க ஜீவகாருண்யம் வாழுதுன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க பூவை பறித்து, ஆண்டாள் முதற்கொண்டு பூவை பறித்து தான் கட்டியிருப்பா. ஆனா தாய்மானவருக்கும் ஆண்டாளுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க. தாய்மானவர் அந்த ஒரு செயல்ல ஜீவகாருண்யத்தை தன்னுடைய மனசுல வந்து அவருக்கு அது இருக்குது. அது மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரு மாதிரிதான் இயங்கி கொண்டிருக்கிறது. நான் வந்து ஏதோ ஒண்ணு விஷயத்த விடுறதன் மூலமா அந்த இடத்துல ஜீவகாருண்யம் வாழ்வதாக நினைக்கிறேன். டெஃபினட்டா எல்லாம் பண்ண முடியாது. நான் சொல்றபடி யோசிச்சோம்னா நீங்க வந்து கருவுறாத முட்டை கூட சாப்பிடலாம், அதுல கொலை இருக்காது. நம்ம சாப்பிட போறது இல்லை, பட் சொல்றேன் நான் அந்த ஒரு சிந்தனை, அந்த ஜீவகாருண்ய சிந்தனை. அப்கோர்ஸ் குரு சீடனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் ஐயா கணேஷ் சொன்ன உடனே எனக்கு தோணுன விஷயம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இத்துடன் இந்த சிந்தனையை பூர்த்தி செய்து மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியருடைய உறவை அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பிரமாதமா எக்ஸ்பிரஸ் பிரமாதமா பண்ணிட்டீங்க. நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க.